95% நான் கோல்டில் தான் போட்டிருக்கேன். மிச்சம் 5% என்னோட சர்வேலுக்கு வச்சிருக்கேன். சொன்னார் இல்லையா 90% வச்சிருக்கேன். நான் 110% மார்க்கெட்டில் தான் வச்சிருக்கேன். ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஐ வில் நாட் புட் எனி மணி இன் கோல்டு ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ஐ நெவர் கன்சிடர் கோல்டு அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் ஸோ கிரேட். ஸ்டாக் மார்க்கெட்டும் நாட் ஸோ கிரேட். ரிட்டர்ன்ஸ்லாம் சிஏஜிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல கூட இருந்திருக்கு. லாங் டேர்மில் வந்து கோல்டு கொடுக்கறதுக்கான கோல்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய வியூ. நீங்களே ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுங்க ஃப்ரீயாகவே ஃபார் த நான் சொல்கிறது சாமானிய மக்களுக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா ஹவு மெனி பீப்புள் வில் டேக் தட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் யூஸ் இட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 1% மேபி. நீங்கள் சொன்ன கோல்டோட சிஏஜிஆர் நான் சொல்கிறேன், நான் 64 இயர்ஸோட சிஏஜிஆர் எடுத்து சொல்கிறேன். அது வந்து 12.1% ஃபார் கோல்டு. நான் வந்து என்னன்னா பிகாஸ் உங்களுடைய வீடியோ நான் பார்த்தேன். ஓகே, இவரோட நீங்கள் பண்ணியிருக்கிறது 64 வருஷத்தில் வந்து கூகுள் போட்டு 2 இடத்துல செக் பண்ணியாச்சு. அதுல வந்து என்னன்னா 7 to 8% வந்து டாலர் டேர்ம்ஸ்ல, 10 to 11 வந்து இந்தியன் ருபி. எப்படியாவது ஒரு இடத்துல வந்து இந்த டபுள் டிஜிட்டை தொடலாமே ஒழிய 10% மேல லாங் டேர்ம்ல வந்து இந்தியாவில் இருந்து 4% ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்காங்க. அதில் மெஜாரிட்டி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா 95% பீப்புளுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இன்னைக்கு டேட்டுக்கே ஒரு சொல்யூஷனா ஒரு விஷயம், நீங்கள் வந்து யூ ஆர் புல்லிஷ் அபவுட் கோல்டு, யூ ஆர் இன் த கோல்டு. இது ஓகே, உங்களுக்கு இவ்வளோ ஏறும்னு தெரிஞ்சுதா? தெரியாது. ஒரு அசட் கிளாஸ் பர்ஃபார்ம் பண்ணது வந்துன்னா அந்த அசட் கிளாஸில் வந்து யாரெல்லாம் ஓனரோ அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நடக்குது. உங்களுடைய இதில் வந்து தங்கத்தில் பணம் பண்ணவன் அது வந்து ஒரு ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது வர்ச்சுவல் கெயினோ லாஸோ தான் இருக்க வழி. அவங்க வந்து அதை என்கேஷும் பண்ண போகிறதும் கிடையாது. இஃப் யூ இன்வெஸ்ட் இன் சம்திங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்ட். சும்மா கண் மூடிட்டு ஈக்விட்டியில் போனால் லாஸ் வருமானா அது வருங்கிறது அந்த ஆட்லேயே சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டோ வாட் எவர் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் கேர்ஃபுல்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 95% ஆஃப் த பீப்புள் கொண்டு போய் அவங்க ஈக்விட்டியில் கண்ணை மூடிட்டு போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்போ உள்ளே போகணும் எப்போ உள்ளே வரணும் இந்த விஷயங்களே அவங்க தெரியாமல் இருந்தாங்கன்னா வாட் ஐ எம் சேயிங் இஸ் தே மைட் பி இந்த உள்ளதே போச்சு நல்ல சினரே ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கோல்ட் இஸ் நெவர் சோல்டு. சி, ஒரு விஷயத்தை வந்து கீப் ஆன் அக்யூமுலேட்டிங் போயிட்டே இருந்ததுன்னா என்னைக்கு அதை விற்பீங்க? இட் வில் நெவர் செல். மக்கள் கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணவங்க இருக்காங்க. சில்வர் எஸ்பெஷலி நிறைய பேர் ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணாங்க. 400 ரூபா போகும்போது நிறைய பேர் செல் ஆஃப் பண்ணி அதை ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணி நவுதியார் ஒருத்தர் வீடு வாங்கிட்டார். ஆக்சுவலி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போல காமன் மேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி தி பெஸ்ட். அவர் உங்களுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணப்பா நல்லா போகும்னு சொல்லிட்டு போயிடுவார். இவன் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்து இவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரிலப்பா இது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடும் சொல்லி சொன்னாங்க. பட் அவரே அதில் இன்வெஸ்ட் பண்ணல. நான் அதான் இப்போ கேட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க 2008 மாதிரி கிராஷ் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் 2008 மாதிரி வரவே வராது. இப்போ அவர் சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் 2008 மாதிரி ஒரு கிரைசிஸ் வரவே வராதுன்னு சார் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதே 2008 மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரலாம்னுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இந்த கோல்டையும் மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் have a superior return than gold. I am very confident about the next 5, 10, 15, 20 years equity returns will be far superior than any other asset class. என்னுடைய strong opinion. Inflation is common for everybody. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. கர்மா மாதிரி எல்லாருக்குமே உண்டு. நல்லவங்களுக்கு உண்டு, கெட்டவங்களுக்கு உண்டு, ஏழைக்கு உண்டு, பணக்காரனுக்கு உண்டு. பணக்காரனுக்கு அஃபோர்ட் பண்ணிட்டு போயிடுவான், ஏன்னா அவனுக்கு மணி இருக்கு. ஏழை என்ன பண்ணுவான்? லாங் டேர்மில் வந்து வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ஒன்லி த ஈக்விட்டி. வெல்த் எக்ஸ்பர்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே வரீங்க. தங்கம் வாங்கலாமா, ஸ்டாக் மார்க்கெட் வாங்கலாமா, இல்லை என்ன பண்ணுறது, ஏன்னா ரெண்டுமே இறங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. இதுக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது, அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கூட 2 எக்ஸ்பர்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். பத்மநாபன் சார் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பேச பத்மநாபன் சார் வந்திருக்காரு. இந்த சைட் நம்ம ஆரா கோல்டு ஓனர் ஆனந்த் ப்ரோ வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் கேஷவ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்கள் 2 பேருக்குமே பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது. இது மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால கேட்குறேன். இப்போ இந்த வார் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாரில் என்ன நடக்கும்னா கோல்டு நல்லா மேலே ஏறும், மார்க்கெட் கீழே விழும். இந்த வாட்டி என்னன்னா ரெண்டுமே கீழே போயிட்டே இருக்கு. எங்களுக்கு எதில் வந்து இருந்தால் சேஃப் அப்படின்னே தெரியல. ஸோ இதே மாதிரி கிரைசிஸ் இப்போ பெருசாக எதுவும் நடக்க போகுது ஃபியூச்சரில் அப்படின்னா எது எங்களை காப்பாற்றும்? மிடில் கிளாஸ் ஃபேமிலி எது காப்பாற்றும்? கோல்டா, மியூச்சுவல் ஃபண்டா? நார்மலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு வந்து எகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அல்லது ஏதாவது ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து கோல்டு வில் பி த சேஃபஸ்ட் ஹேவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோல்டுக்கு போவாங்க. அதுதான் வந்து காலகாலமாக நடந்து வந்துட்டு இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன நினைச்சாங்கன்னா எல்லாரும் இன்னும் ஃபர்தராக கோல்டு வந்து அப்ரிஷியேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த வார் அப்படின்னாங்க.
பட் என்னென்ன நம்ம எப்போதுமே என்ன பார்க்கணும்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கடந்த 1 இயர் ஆல் 1.5 இயர்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா கிட்டத்தட்ட 85% டு 90% கோல்டுடைய ரிட்டர்ன் லாஸ்ட் 18 மந்த்ஸில். ஓகேயா? அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு லார்ஜ் கேப்னா 15% விழுந்திருக்கு, மிட் கேப் 18%, ஸ்மால் கேப் 21% விழுந்திருக்கு இதே 18 இதில். ஸோ ஏற்கனவே ஒன்று வந்து பயங்கரமாக ஏறினதுனால திருப்பி வந்து ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேயா? ஓகே, ஏறணுங்கிறது அவசியம் கிடையாது, பட் எதுக்கு விழுந்தது அப்படின்றது தான் அது பயங்கரமாக இதாகிடுச்சு. இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வார்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த சண்டை போடுறதுக்கு வந்து பைசா வேணும். ஸோ நான் ஏற்கனவே வந்து தங்கம் நிறைய வாங்கியிருக்கேன். தங்கம் வந்து லாஸ்ட் 1.5 2 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்படிங்கும்போது சில கண்ட்ரிஸ் வந்து அந்த தங்கத்தை வந்து விற்கலாம் அப்படிங்கிறதால. ஸோ எப்போதுமே நிறைய பேர் வந்து விற்றாங்க அப்படின்னதுன்னா மார்க்கெட் கீழே விழும், நிறைய பேர் வாங்கினாங்கன்னா மார்க்கெட் இதாகும். ஸோ இந்த ஒரு 2 ரீசன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா தங்கம் வந்து ஏறுறதுக்கு பதிலாக இறங்கியிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். திஸ் இஸ் ஒன். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு 3 to 5 இயர்ஸ் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்டரை பொறுத்தவரையும் கோல்டு ரேலி ஆகிருக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் ரேலி ஆகிருக்காங்கிறதெல்லாம் பாஸ்ட். நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து என்னுடைய ரிட்டர்ன் 3, 5, 10 இயர்ஸில் நான் ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கோல்டு வந்து ஏற்கனவே 90% லாஸ்ட் 18 மந்த்ஸில், இது வந்து -20% இருக்குது. ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு, இன்னொன்று 20% இருக்குது. அண்டு காலாங்காலமாக வந்து பார்த்தோன்னா ஈவன் டுடே சென்செக்ஸ் இன்றைக்கி வந்து 74,000 பாயிண்ட் இருக்குது. அது வந்து 1979-80 ஸ்டார்ட் ஆனது. அன்றைக்கி 100 பாயிண்ட், 100லேருந்து இன்றைக்கி 74,000, 47 வருஷம் ஆயிருக்கு. அதோடைய காம்பவுண்டிங் பார்த்திங்கன்னா 15% ஒன்லி ஆன் த சென்செக்ஸ் ரிட்டர்ன் அலோன். இந்த சென்செக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் வந்து டிவிடெண்ட் கொடுக்குது, அது 1லேருந்து 1.5%. அதை ஆட் பண்ணிங்கன்னா 16% வரணும். ஸோ லாஸ்ட்டு மெனி இயர்ஸில் வந்து 15% இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த அசெட் கிளாஸ் வந்து இட் இஸ் நோன் ஃபார் மோர் தென் டபுள் டிஜிட் ரிட்டர்ன். வேறஸ் கோல்டை பொறுத்தவரையும் பேரிங் திஸ் 18 months ரேலினால லாஸ்ட்டு 5 years 7 years 10 yearsலாம் இட் லுக்ஸ் வெரி குட். பட் இஃப் யூ லுக் அட் த ஓவரால் இது வந்து பார்த்தோன்னா 9 to 10% தான் மேக்ஸிமம் கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆன் இந்தியன் ருபி டர்ம்ஸ். ஓகே ப்ரோ, இப்போ சார் சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற விஷயம் என்னென்னா, கோல்டு வந்து என்னதான் இப்போ 16,000 17,000 போயிருந்தாலுமே அதோட ஆக்சுவல் ஸ்டேட் இன்னும் 8,000 10,000 தான் இருக்குது, திரும்ப அது கீழே விழும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ சார் சொன்னதையும் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்ஸும் இருக்குது, இதுக்கு என்ன ப்ரோ? நான் அதை கூட ஆட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஆயில் கிரைசிஸ். ஆக்சுவலி கோல்டு கீழே போனதுக்கான ரீசன் வந்து ஆயில் கிரைசிஸ் தான் ஆட் ஆச்சு. இப்போ மீனிங் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வார் நடக்கிற இது. ஏன் மற்ற வாரம் இந்த வாரம் ஒன்றும் கிடையாது, எல்லா வாரம் ஒரே வாரம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஹம்மஸ் வாராக இருக்கட்டும் கோல்டு ரேட் ஏறிச்சு, அடுத்தது வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் கோல்டு ரேட் ஏறிச்சு. இந்த வாருக்கு மட்டும் ஏன் கோல்டு ரேட் கம்மியாச்சு? ஃபஸ்ட் 4 நாள் ஏறிச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட் 4 நாள் வார் மாதிரி ஏறிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆயிலாக கோல்டான்னு எடுத்திங்கன்னா அத்தியாவசியம் எதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து கோல்டை விட ஆயில் தான் அத்தியாவசியம். பிகாஸ் அது டே டு டே எல்லாரோட லைஃப்லேயும் ஆயில் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு, பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி எல்லாமே வந்து காமன் மேனோட லைஃப்பில் டைப் இருக்கும்போது ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அந்த ஆயிலுக்கு வந்து மிடில் ஈஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? வேர்ல்டு வைடே மிடில் ஈஸ்ட் தான் ஹையஸ்ட் சப்ளையர் ஆஃப் ஆயில். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக் ஆகும்போது எல்லாருக்கும் ஆயில் தட்டுப்பாடு வருது. இப்போ ஆயில் தட்டுப்பாடு வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக பேரல் ரேட் வந்து பயங்கரமாக ஷூட் அப் ஆகுது. பிகாஸ் ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. ஷார்ட்டேஜ் வந்துருச்சுன்னா இருக்கிற சப்ளையே அதிக ரேட்டுக்கு ப்ரீமியமில் விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகுது, ஆஸ் அ கவர்மெண்ட் தேல் பிளான், இன்னைக்கு எனக்கு கோல்டு வேணுமா, இன்னைக்கு எனக்கு ஆயில் வேணுமான்னு பார்ப்பாங்க. அப்போ ஆயில் வேணுங்கிறப்போ த ஃபண்ட் வில் மூவ் ஃப்ரம் கோல்டு டு ஆயில், which is what it happened. And சார் சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன, கோல்டு வந்து பின்னாடி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு கொஞ்சத்தை வந்து அங்கே கவர்மெண்ட் இட் செல்ஃப் மைட் செல் ஆஃப் சம் டு கெட் ஆயில். ஏன்னா லிக்விடிட்டினால அவங்களுக்கு லிக்விடிட்டி கோல்டில் லாக் ஆயிருக்குன்னா கோல்டில் இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து, நாட் மச், அவங்க ரொம்பலாம் விற்கல யாருமே. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சைனா விற்கவே இல்லை, கோல்டு ரிசர்வ் டச்சே பண்ணலை. அவங்க வந்து கோல்டில் போட வேண்டிய ஃபண்டை கொஞ்சம் இப்போ ஆயில் போட்டாங்க. ஏன்னா ஆயிலோட ரேட்டு பயங்கரமாக ஏறி இருக்குங்கிறனால. அப்போது இது வந்து எவ்வளோ நாளைக்கு எப்போ வரைக்கும் பார்த்தா இந்த யூஎஸ் ஈரான் வார் வந்து சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் இந்த சினாரியோ நீடிக்கும். ஏன்னா ஆயிலோட தட்டுப்பாடு இருக்குது. அப்போ இது வந்து ஃபார்எவர் இந்த வார் போகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அகைன் இது வந்து இப்போ யூஎஸ், ஈரான், இஸ்ரேல், இந்த 3 கண்ட்ரிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் மிடில் ஈஸ்ட் பண்ணிக்கு அவங்க ஈரான் வந்து நிறைய கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுறாங்க, கண்ணை மூடிட்டு, கத்தார், அபுதாபி இப்படின்னு அட்டாக் பண்ணும்போது இது வந்து இப்போ வேர்ல்டு வைட் கிரைசிஸாக மாறுது ஆக்சுவலி. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் இப்போ ஆயில்
கிடைக்க வேண்டிய கண்ட்ரிஸ்க்கு கிடைக்காம போகும்போது இவங்க ப்ரெஷர் போடுவாங்க, வாரம் சீக்கிரம் முடிங்க. ஏன்னா வாரம் முடிச்சாதான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூலியமா திருப்பி ஆயில் கிடைக்குங்கிறப்போ. ஸோ மீனிங் இது வந்து ஒரு டெம்பரரி கரெக்ஷன் தான். அகைன் சார் சொன்ன மாதிரி அது வந்து அகைன் இன்ஃபேக்ட் நான் கால்குலேட் பண்ண 24 கேரட் டேர்ம்ஸில் பேசணும்னா இட்ஸ் 100%க்கு மேலே ஆக்சுவலி ரிட்டர்ன்ஸு ஓவர் த பாஸ்ட் 12 மந்த்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா. அப்படி பார்க்கும்போது ஓகே இது 100% வளர்ந்துருச்சு, அதனால இது வந்து இன்னும் ஏறாதுங்கிறத வந்து என்னுடைய கணிப்புப்படி பார்க்கும்போது கோல்டுக்கும் எக்கனாமிக்கும் டைப் பண்ணி பார்த்தோம். மீனிங் M2 மணி, குளோபல் M2 மணியோட சப்ளை வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கோல்டு அண்டர் வேல்யூ தான் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகெயின் இப்போ எப்படி சொல்கிறதுன்னா 1971க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் கரன்சி பிரிண்ட் பண்ணணும். பட் அகைன் அந்த நிக்சன் கவர்மெண்ட் வந்து அதை டீபக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மணி பிரிண்ட் அடித்தாங்க. இப்போ அப்போ நம்ம ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ மணி இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் கோல்டை ரீவேல்யூ பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் $20,000 per ounce ஃபேர் வேல்யூ வரும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்போ அப்படி பார்க்கச்சில ஒரு கிராமுக்கு எவ்வளோ, நான் அவுன்ஸில் சொல்கிறோம், அவுன்ஸை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு கிராமின் விலை 61,200 வருது தோராயமாக. அப்போது ஒரு அசெட் கிளாஸோட விலை வந்து 61,200 இருந்திருக்கணும் அக்கார்டிங் டு எக்கனாமிக்ஸ். குளோபல் எக்கனாமிக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு, உங்ககிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளோ ரூபா அடிக்கணுங்கிறது. பட் அது மாறிடுச்சு. பட் நம்ம அப்போ அதை வச்சு நம்ம ஒரு அசெட்டை ரீவேல்யூ பண்ணோம்னா அது 61,200 இருக்கும்போது இன்னைக்கு டேட்டுக்கு அது வந்து அந்த அதான் சொல்ல கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் அப்போ அது 18,500 வந்து இப்போ 14,500 வந்திருக்குங்கிறது வந்து என்ன கேட்டால் மிடில் கிளாஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவோ ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாக தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 18,500 போனப்போ நிறைய பேர் வந்து சார் நான் 13,000 வாங்கலை, 14,000 வாங்கலை, எப்போ வாங்குறது யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாக இருக்கும். 18,500 வாங்கினவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜிங் ஃபேஸாக இருக்கும். அவங்களுக்கு ஒன்று இது அன்ரியலைஸ் லாஸ் தான். 18,500 ஒரு கிராம் வாங்கிட்டேன் சார், இப்போ அது 14,500 ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணேன்னு யோசா ஒன்றுமே இல்லை. யூ ஜஸ்ட் ரெடியூஸ் யர் ஆவரேஜ் பை பையிங் மோர். அகைன் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா சார் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ரியலி குட். பட் காமன் மேனுக்கு வந்து அன்சர்டன் டைம்ஸ் என்ன பண்ணனே தெரியாது. பிகாஸ் தே வில் பேனிக் செல். அது பேனிக் செல் ஆகிறத நம்ம நிறைய பார்க்க முடியும். நான் ஈவன் கோல்டுலேயே பேனிக் செல் ஆகிறத பார்க்கும்போது அப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் அது முன்னாடி வந்து ஏன்னா அதோட ப்ரொலாங்கேஷன் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், சார் சொன்ன மாதிரி இந்த அசெட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸில். அப்போ அதோட டேர்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் ஸோ கிரேட், ஸ்டாக் மார்க்கெட்டும் நாட் ஸோ கிரேட். ரிட்டர்ன்ஸ்லாம் சிஏஜர் எடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல கூட இருந்திருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்பிடேட் இப்போது என்னால் 1 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும் சார், 2 வருஷம் தாக்கு பிடிக்கும் சார், ஆனால் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நான் தாக்கு பிடிச்சி லாஸ்ட்லேயே மெயின்டைன் பண்ணி திருப்பி அது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். எனி வாட் கோஸ் அப் ஷுட் கம் டவுன், வாட் கோஸ் டவுன் ஷுட் கம் அப். இது வந்து எல்லா மார்க்கெட்டில் இருக்கிற காமன் விதி. அப்போ அப்படி பார்க்கச்சில எப்படி சொல்கிறது, கீழே போகணுன்னு மேலே வரதான் போகுது, எப்போ வருங்கிறத ஒரு கான்செப்ட். அப்போ எனக்கு அது ஆஸ் மிடில் கிளாஸோ லோவர் மிடில் கிளாஸ் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா. ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, 5 லட்ச ரூபா கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது இன்னைக்கு டேட்டுக்கு சார் சொன்ன மாதிரி -20% போட்டிங்கன்னா ரஃப்லி வந்து ஒரு 4 lakhs இருக்கும் பட்சத்தில் இந்த 4 lakhs 5 lakhs ஆகி அதுக்கு மேலே வர்றதான் ரிட்டர்ன்ஸ். அப்போது எனக்கு இது வந்து ரிட்டர்ன்ஸ் வர வரைக்கும் அது 1 year ஆகலாம், 2 year ஆகலாம், இல்லை இந்த வாரெலாம் செட்டில் ஆகி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி எக்கனாமி ஷூட் அப் ஆகிற வரை வெயிட் பண்ணும். அது வெயிட் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருந்தால் ஓகே, ஐம் குட் வித் ஸ்டாக் மார்க்கெட். பட் எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லை சார், எனக்கு இப்போ எக்கனாமியே கிரைசிஸாக இருக்குது, எனக்கும் லைஃப்பில் கிரைசிஸாக இருக்குது, எனக்கு பணம் வேணும்னா வாட் வி ஹேவ் டு டூ, we are forced to sell the stock or whatever it is to again அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. பட் அகைன் அஃப்கோர்ஸ் அதை வந்து நீங்கள் பிளெச் பண்ணி லோன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் தட் இஸ் நாட் நோன் டு மெனி. ஒரு நான் சாமானியன், நான் வந்து சொல்கிறது வந்து மிடில் கிளாஸ்னு சொல்கிறது வந்து அது ஒரு டெய்லி வைஸ் ஒர்க்கராக இருக்கலாம், ஆட்டோ டிரைவர், கேப் டிரைவர், ஓலா ஊபர் ஓட்டுறவங்க, காய்கறி வியாபாரி, இவங்களுக்குலாம் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பண்ணலாம், பட் அவங்களுக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன கேட்டால் இந்த ஃபேஸை வந்து அதான் சொல்லலை, இந்த அன்சர்டனிட்டிங்கிறது கொஞ்ச நாள் தான். இது வந்து ஒரு லாங்கர் டியூரேஷன் அன்சர்டனிட்டி கிடையாது. இந்த வார் வந்து மற்ற வார் மாதிரி ரொம்ப ப்ரொலாங் ஆகாது. ஸோ டெக்னிக்கல் த மிடில் கிளாஸ் கேன் கோ அண்ட் ஸ்டில் பை கோல்ட் அண்ட் ஐ சஜஸ்ட் ஸ்டில் தே கேன் பை த கோல்டு பிகாஸ் இட்ஸ் அகெயின் கோயிங் டு கோ அப் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சார் இப்போ அவர் சொன்னார்ல சார் தங்கம் திரும்ப மேலே போகணும். இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்மே எப்படின்னா காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, 500 ரூபாய் போட்டால் கூட நீங்கள் கூடி சொன்னாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஆனால் அதில் காம்ப்ளிகேஷனும் நிறைய இருக்குது. இதில் போடணும்னு பார்க்கணும், என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இதுவே ஒருத்தட்ட போய் தங்கம் வாங்கு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க 2 கேள்வி தான் கேட்பாங்க, எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும், இது 2 மட்டும் தான் கேட்பாங்க இல்லையா. அதில் என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. ஸோ காமன் மேனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாவும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற ஒரு விஷயமாவும் சரி, கோல்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அங்கே என்ன ரோல் சார் ப்ளே பண்ணுது? ஏன்னா இப்போது ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே வரோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் மார்க்கெட்டும் கோல்டும் விழுகிறப்ப எங்கே மக்கள் அதிகமாக போய் காசை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைடு விழுந்திருக்கே போய் வாங்கலாம்னு யாருமே பார்க்க மாட்டாங்க, கோல்டு விழுந்துருச்சு நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, அதாவது என்னென்னா ஒன்று வந்து எமோஷ்னல், இன்னொன்று நான் எமோஷ்னல். கோல்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து எமோஷ்னல்
ஏன்னா யூ கேன் டச் அண்ட் ஃபீல். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லன்னா 500 போட்டிருக்கீங்க, 1000 போட்டிருக்கீங்க, இதோடைய வேல்யூ 1 lakh 2 lakh 1 crore வந்து இட்ஸ் அ வேல்யூ. யூ கேனாட் டச் அண்ட் ஃபீல். என்னைக்கு அதை எடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் அதோடைய ஃபீல். ஸோ எந்த ஒரு அசட்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப அட்டாச்டு இல்லை அப்படின்னு சொன்னதாங்கன்னா, வி ஆர் ஆல்சோ நாட் அட்டாச் டு த அஸ் அ இன்வெஸ்டர், வி ஆர் நாட் அட்டாச் டு த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னதுன்னா, டெஃபினட்டாக ஃபாலோ ஆகும்போது ஆல் த டைம் பீப்புள் வில் பை ஒன்லி. கோல்டு இறங்கினா ஏறிடும், மார்க்கெட் இறங்கினா ஏறாது. இதுதான் காலங்காலமாக இருக்கக்கூடியது. பட் ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் ஆர் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய அவேர்னஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது வந்து இதாக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு என்னை பொறுத்தவரையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னையுடைய தேவையை விட ஃபியூச்சரில் எனக்கு அதோடைய தேவை ஜாஸ்தி அப்படின்னதுன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2, அந்த மணியை வந்து வித்தவுட் எமோஷன் அந்த மணியை நான் எடுத்துக்கணும். சேலஞ்ச் வித் கோல்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, கோல்டை 90% ஆஃப் த பீப்புள் ஆர் மோர் வந்து அதை விற்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஓகே, நான் வந்து ஐ எம் டாக்கிங் பிகாஸ் ஐ ட்ராக் ஒன்லி 22 கிராம் கோல்டு. ஸோ 22 கிராம் கோல்டில் வந்து 16,800 இஸ் த மேக்ஸிமம். புரியுதுங்களா? அதுதான் வந்து அன்னைக்கு போனது. அங்கேருந்து இன்னைக்கு 18% கீழே வந்துருக்கு. அந்த 18% திருப்பி அது போகணும்னா 22% வந்து இட் ஹேஸ் டு க்ரோ. அப்போ தான் வந்து அங்கே அந்த மார்க்கெட்டே போக முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ விழுந்திருக்கு, அதாவது 18% விழுந்திருக்கு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே திருப்பி அது ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் இதே இது வந்து 22% வருதுன்னா வராது. இப்போ வி ஹாவ் டு செக் த ஹிஸ்ட்ரி. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா எது வந்து பிக்கஸ்ட் ஃபால்னு பார்த்தோன்னா, த லாஸ்ட்டு ஒரு 15-20 இயர்ஸில் கோவிட் வந்து ரீசன்ட் ஃபால். அதுக்கப்புறமா வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஜனவரியில் சென்செக்ஸ் அது வந்து 21,000 பாயிண்ட். தென் March 9, 2009 எக்ஸாக்டாக 14 மந்த்ஸில் அது வந்து இட் கேம் டு 8160. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 56% வந்து ஃபார் த லாஸ்ட் 14 மந்த்ஸாக மார்க்கெட் கீழே வந்துட்டே இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, எகெயின் 5th November 2010 அங்கேருந்து 20வது மாதத்தில் 8,160 வந்து 20,000 போயிடுச்சு. ஓகேங்களா? விழும்போது நிறைய விழுது. பட் த பாயிண்ட் இஸ், ஏறும்போது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அந்த 20,000 இன் அ பீரியட் ஆஃப் இங்கே ஒரு 14 மாதம், அங்கே ஒரு 20 மாதம். ஸோ 34 மாதத்தில் இட் ரீச் த சேம் இது. அதே மாதிரி 2nd March 2020 23 March 2020 கரெக்டாக 21 days 3 வீக்ஸில் மார்க்கெட் வந்து 30% விழுந்துருச்சு. அதாவது 100 ரூபா நீங்கள் 2 March 2020 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 23 March 2020 21 நாளில் 100 will become 70. எக்ஸாக்டாக 1 year 23 March 2021 இந்த 70 ஆனது இல்லையா, அது 210 220 ஆயிடுச்சு. ஸோ த பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இது வந்து ஏறும்போது கோல்டு இப்போ தான் இந்த லாஸ்ட் சோ மெனி இயர்ஸில், இந்த 1.5 இயர்ஸில் 100%, இந்த ரீசன்ட் பாஸ்ட் இவ்வளவுலாம் வந்து ஏறினதில்லை. அங்கே வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 50 60 70 100 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். பிகாஸ் இறங்கின சமயத்தில் அது ஏறிடும். நீங்கள் கேட்டிங்க, அந்த 500 ரூபா இருக்கிறாள் நான் வந்து ஃபர்தராக பண்ண முடியாதுன்னா, இப்போ அதுக்கு தான் வந்து ஒரு எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் 500 பண்ணும்போது கிராஜுவலாக ஒரு ஓவர பீரியட், நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகும்னா வெறும் 500 போட்டுட்டு கோடீஸ்வரர்னா அதுக்கு டெஃபினட்டாக ஒரு 30-35 வருஷம் தான் ஆகும். ஒன்லி திங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பிரித்து பார்த்துக்கணும். இது வந்து எமோஷனலாக நான் எமோஷனலாக. கோல்டுங்கிறது என்னை பொறுத்தவரையும் கோல்டுங்கிறது வந்து இட் இஸ் கன்சியூம்டு. நான் கோல்டு வாங்கினேன்னா ஒன்று நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஃபிசிக்கலாக, அதை கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறது, வீட்டில் உள்ள லாக்கரில் வைக்கிறது, அங்கே வைக்கிற இதுங்கிறதுல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. லாங் டேர்மில் வந்து வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ஒன்லி த ஈக்விட்டி. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, வேர்ல்டு வைடில் டாப் 100 ரிச்சஸ்ட் பர்சன் பாருங்க, அவங்க என்ன வச்சிருக்காங்க? தங்கம் வச்சிருக்காங்களா? யாருமே ஓகே, ஒரு அரேப் கண்ட்ரியில் இருக்காரு, அவர் வந்து ஏகப்பட்ட தங்க சுரங்கம் வச்சிருக்காரு, அவர் தான் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனே கிடையாது. ரிச்சஸ்ட் பர்சன் வந்து தே ஆர் இன்டு தி பிசினஸ். பிசினஸ் மீன்ஸ் ஈக்விட்டி. ஆல் த பீப்புள் ஆர் ஈக்விட்டி. ஆர் இப்போ வாரன் பஃபெட் ஈக்விட்டியில தான் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ நீங்க ரியல் வெல்த் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து மார்க்கெட். பட் இந்த ரீசன்ட் பாஸ்ட் வந்து கோல்டு வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதை மறுக்க முடியாது. நம்ம என்ன பார்க்கணும்னா, ரீசன்ட் பாஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா, இங்க இருந்து நீங்க பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா என்ன பொறுத்தவரை இப்போ சார் சொல்றாரு, இது வந்து ஃபேர் வேல்யூ வந்து 61,000, இது 14,000 ரொம்ப சீப் அப்படிங்கிறாரு. பட் நான் வந்து அந்த பர்டிகுலர் இதை வந்து என்னால் ஒத்துக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் த நான் ஐம் லுக்கிங் அட் த லாஸ்ட் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் ரேலியில் வந்து பார்த்தோன்னா டெஃபினட்டாக
ஐ எம் நாட் அக்ரி ஆன் திஸ். ஓகே, ஸோ சார் சொன்னாங்க ஈக்விட்டி பேசிஸில் தான் பண்ணணும் நிறைய பேர் வெல்த். எஸ், தட்ஸ் ட்ரூ. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஆட்டோ டிரைவரோ, நான் சொல்கிறேன் அந்த காய்கறி இவங்களுக்கு ஈக்விட்டி எப்படி அவங்க வந்து அந்த எக்ஸ்போஷரோ இல்லை அந்த நாலேஜோ கடத்தி கொண்டு போகிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை சார். நீங்களே ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க ஃப்ரீயாகவே ஃபார் த, நான் சொல்கிறது சாமானிய மக்களுக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா, ஹவு மெனி பீப்புள் வில் டேக் தட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் யூஸ் இட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 1% மேபி தே வில் ரிசீவ் வாட் யூ சேயிங் அண்ட் டூயிங் இட். இல்லை, அதுதான் ஹிஸ்ட்ரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே 4-5% தான். கரெக்ட், இந்தியா ஃபுல்லாகவே 4-5%. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஈக்விட்டி புரியல இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் புரியலங்கிறதுக்காக இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் சொன்ன கோல்டோட சிஏஜிஆர் நான் சொல்கிறேன், நான் 64 இயர்ஸோட சிஏஜிஆர் எடுத்து சொல்கிறேன். அது வந்து 12.1% ஃபார் கோல்டு. நான் வந்து என்னன்னா, பிகாஸ் உங்களுடைய வீடியோ நான் பார்த்தேன், ஓகே, இவரோட நீங்கள் பண்ணியிருக்கிறது 64 வருஷத்தில் வந்து கூகுள் போட்டு 2 இடத்துல செக் பண்ணியாச்சு. அதுல வந்து என்னன்னா 7 to 8% வந்து டாலர் டேர்ம்ஸ்ல, 10 to 11ங்கிறது வந்து இந்தியன் ருபி. இந்த 10 to 11 பிகாஸ் ஆஃப் த, அதாவது என்னன்னா லாஸ்ட், அதாவது நீங்க 64 வருஷம்னா 62 வருஷத்துக்கு 100 ரூபாய் தான் ஆயிருக்கு. 64 வருஷத்துக்கு இன்னும் 2 வருஷத்தை ஆட் பண்ணும்போது 200 ஆனதுனால இந்த 10-11 இருக்கு. சோ என்னன்னா ஐஎன்ஆர் டேர்ம்ஸ் தான். கரெக்ட், இல்ல அதான் ஐஎன்ஆர் டேர்ம்ஸ் தான், நம்ம ஐஎன்ஆர் டேர்ம்ல தான் பார்க்கணும். இந்த பாயிண்ட் வந்து இந்த 10% வந்ததே, கோல்டு வந்து ஹிஸ்டாரிக்கலா ஈவன் for the last 100 years it is always the highest single digit. எப்பயாவது ஒரு இடத்துல வந்து இந்த டபுள் டிஜிட்டை தொடலாமே ஒழிய 10%க்கு மேல லாங் டேர்ம்ல வந்து கோல்டு கொடுக்கறதுக்கான, கோல்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாதுங்கிறது என்னுடைய வியூ. ஓகே, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நிக்சன் கவர்மெண்ட் வந்து நிக்சன் ஷாக் உங்களுக்கு தெரியும், அந்த கோல்டை வந்து டீபேக் பண்ணி, எஸ், அந்த 1971ல நடந்த மேட்டருக்கு அப்புறம் ஆக்சுவலி அப்படி இருந்திருந்த வரைக்கும் திங்ஸ் வர் நார்மல். இன்ஃப்ளேஷன் வாஸ் அண்டர் கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 3 வருஷம் நீங்கள் ஒருத்தவங்க வேலைக்கு போனாங்கன்னா வீடு வாங்க முடியும். அவங்க வந்து எல்லாராலையுமே எஜுகேஷன் அஃபோர்ட் பண்ண முடியும். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் விதவுட் த ஹெல்ப் ஆஃப் எனி லோன்ஸ் they were able to do it and everything was fine until 1971. போஸ்ட் 1970 தீபக் ஆனதுல இருந்து வந்த இன்ஃப்ளேஷன்னால எவ்ரிதிங் வாஸ் ஸ்கை ராக்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து நீங்க சொல்லுங்க, ஒரு சாமானிய மனுஷன் வீடு வாங்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் அவங்க அந்த இஎம்ஐ கட்டினா வீடு வாங்க முடியும்? நம்ம எல்லாருக்கும் இந்த 30 வருஷம் ப்ளஸ் தான் இன்னைக்கு நிறைய பேர் கட்டுறாங்க. அப்போ இந்த இன்ஃப்ளேஷனுக்கு காரணம் வந்து அந்த தீபக் ஆனது தான் ஒரு காரணம்னு நான் சொல்றேன் ஆக்சுவலி. ஸோ கோல்டையும் அந்த அமௌண்ட்டையும் தீபக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த ஃபியட் கரன்சியோட வேல்யூ இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஐஎன்ஆர் வந்து தொடர்ச்சியாக வந்து US டாலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்து இப்போ 95 வரைக்கும் தொட்டுட்டு வந்துச்சு. ஸோ இன்னும் தொடுமான்னு கேட்டால் இன்னும் போகும், 100 போக போகுது. அது யாராலையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அதை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. அப்போது தொடர்ச்சியாக வந்து இப்போ டாலருக்கு நிகராக ஐஎன்ஆர் வீக் ஆகிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலையேன்னு காமன் மேன் நினைக்கிறாங்கன்னா தப்பு. அது டீவேல்யூ ஆகுறதுங்கிறது வந்து காமன் மேனோட அன்றாட எப்படி சொல்கிறது, அவனோட எவ்ரிடே லைஃபே அஃபெக்ட் ஆகும். அது பால் விலையிலேருந்து அவன் வாங்குற டெய்லி அத்தியாவசியமே அஃபெக்ட் ஆகுது நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கச்சில நான் அதை தான் ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் சொன்னது, கோல்டுக்கு ஈக்குவலாக அமௌண்ட் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். சரி, அப்போ ரிவர்ஸில் இப்போ கால்குலேட் பண்ணி நிறைய பிரிண்ட் அடிச்சிட்டாங்க. பிரிண்ட் அடிச்சதுக்கு ஈக்குவலாக கோல்டை நீங்கள் மறுபடியும் வேல்யூ பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த 61,200 அப்படி தான் வருது. ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணாமல் வரும். M2 மணி, குளோபல் ஃபியட் கரன்சி சப்ளையில் இருக்கிற M2 மணியை வச்சு இன்னைக்கு நீங்கள் ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணால் இது வந்து ஃபேர் வேல்யூன்னு நான் சொல்கிறது வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா. பட் இன்னைக்கு இது கம்மியாக இருக்கும்போது அப்போ அந்த ஒரு அசெட் கிளாஸை கம்பேர் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஏன் இந்த ரேலிலாம் நடக்குதுங்கிறத நீங்கள் சொன்னீங்க. 2011லேருந்து 14லலாம் கோல்டு நாட் பெர்ஃபார்மிங் வெல் எல்லாம் ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல். த ரீசன் இஸ் பிகாஸ் பீப்புள் வர் டூ மச் டிபெண்டன்ட் ஆன் டாலர்ஸ் மேலே அதிக நம்பிக்கை வச்சு எல்லாருமே குளோபல் ரிசர்வ் கரன்சி டாலர் வாங்கி வச்சிருந்தாங்க. கோவிட் அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே லாக்டவுனில் இருக்கும். கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் $1,500 போட்டு ஓகே இப்போதைக்கு உங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த ஃப்ரீ மணி நம்ம இன்ஃபியூஸ் பண்ணோம், ஆப்வியஸ்லி இட்ல அன்னெசரி இன்ஃப்ளேஷன் ஆகும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்ற கண்ட்ரிக்கு இந்த பெனிஃபிட் இல்லை. மற்ற கண்ட்ரியால் ஃப்ரீயாக மணியை பிரிண்ட் அடிச்சு எல்லார்ட்டையும் போட முடியாது. போட்டால் அவங்க கரன்சி ஓவர் நைட்டில் டிவேல்யூ ஆகும். ஆனால் டாலருக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கிறனால அவங்க கண்ட்ரி சேஃப் ஆகிட்டாங்க டியூரிங் த கோவிட். அப்போது இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆல்சோ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது ரஷ்யாவோட US டாலர் ரிசர்வை ஃபுல்லாக US கவர்மெண்ட் வந்து ஓவர் நைட்டில் தேவர் ஏபிள் டு பேன் பண்ணாங்க. உங்களுடைய US கரன்சியெல்லாம் செல்லாதுன்னு சொல்லும். அப்போது ஒரு தனி கண்ட்ரி கிட்ட டூ மச் ஆஃப் பவர் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எவ்ரி ஒன் பிவட்டட் டுவர்ட்ஸ் அகெயின் கோல்டன் ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுன்னு சொல்ல, கோல்டன் ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு சினாரியோவுக்கு தள்ளப்பட்டு எல்லாருமே கையில் இருக்கிற டாலர்ஸை டிஸ்போஸ் பண்ணி கோல்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த போஸ்ட் கோவிட் டைம் அந்த இதில் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இதோட இது. அப்போது நான் என்ன சொல்லேன்னா, 1971 பண்ண ஒரு மிஸ்டேக்கை 40 வருஷம் ஆயிருக்கு, 45 வருஷம் ஆயிருக்கு டு கம் டு நோ தட் ஓகே இது ஏதோ
தப்பு இருக்கு, இந்த ஃப்ளா இந்த டீப் பெக் நடந்ததுனால நம்ம பெக் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்க கரன்சியை டாலரோட பெக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப டாலரோட பெக் பண்ணனால அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா டாலர் வந்து சூப்பர் பவரா மாறிடுது. இன்னைக்கு அதனால தான் they were able to control almost indirectly. அவங்க ஊருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கண்ட்ரியில டெரிட்டரியில போய் அவனால வார் பண்ண முடியுது, எல்லாம் பண்ண முடியுதுக்கான காரணம் they themselves gave the நம்ம வீட்டோட கள்ளப்பட்டியோட சாவி எடுத்து இன்னொருத்தர கொடுத்த மாதிரி எல்லா கண்ட்ரியுமே அவங்க கிட்ட கொடுத்ததுனால இன்னைக்கு அவனால அது பண்ண முடியுதுங்கிறப்போ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கண்ட்ரியும் இன்னைக்கு கொஞ்சம் அது எஸ்பெஷலி சைனா அண்ட் ரஷ்யா தே ஃபவுண்ட் அவுட் தட் இதே நம்ம கண்டினியூ பண்ணோம்னா கடைசி வரைக்கும் யூஎஸ் வந்து இந்த மாதிரி நம்மளை இன்டெரக்டா ஏதாவது அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம யுவானை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் சொல்லி யுவான் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி தே ஆர் பையிங் த கோல்ட் டு பேக் த யுவான் அண்ட் மேக் இட் ஸ்ட்ரென்தர். அப்போ ஏன் கோல்டு இருந்தால் தான் அவங்க கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா, கோல்டு இஸ் அகேன் ஆஸ் யூ ஆல் நோ இட்ஸ் அ சவுண்ட் மணின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ பெட்டர் ஃபார்ம் ஆஃப் மணி, அகேன் காட்ஸ் மணி, வாட் எவர் யூ கேன் சே. இட்ஸ் அ பெட்டர் ஃபார்ம் ஆஃப் மணி. தட்ஸ் வை பீப்புள் பை இட் அண்ட் ஆல் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் பையிங் இட் டு ஸ்ட்ரென்தன் தியர் கரன்சி to reduce the dependency on US government. So இதெல்லாமே ஓகே. இப்போ நம்ம coming back to the common man question, inflation is common for everybody. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. கர்மா மாதிரி எல்லாருக்குமே உண்டு. நல்லவங்களுக்கு உண்டு, கெட்டவங்களுக்கு உண்டு, ஏழைக்கு உண்டு, பணக்காரனுக்கு உண்டு. பணக்காரனுக்கு அஃபோர்ட் பண்ணிட்டு போயிடுவான், ஏன்னா அவனுக்கு மணி இருக்கு. ஏழை என்ன பண்ணுவான், வேலை 50 ரூபாலேருந்து 60 ரூபா ஆச்சுனாலே அவனுக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவன் மந்த்லி பட்ஜெட் இடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவனும் இன்ஃப்ளேஷன்ல பாதுகாத்துக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி லெட்ஸ் சே if he is very super talented and he is knowledgeable and he is into equities, நீங்க சொல்ற மாதிரி அவன் ஈக்விட்டி புரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு சார், நான் வாங்கிட்டேன், எப்போ வாங்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், பிஎன்டினா என்ன, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஐம் ஹாப்பி. தெரியாத பட்சத்தில் எனக்கு அதுவும் தெரியல சார், நான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் சார்னு யோசிக்கிற ஒருத்தனுக்கு கோல்டு வந்து ஒரு சேஃப்டி நெட்டாக வந்து இருக்குன்னு நான் சொல்கிறேன். கோல்டு இஸ் லைக் a சேஃப்டி நெட் ஃபார் சச் பீப்புள், ஃபார் வாஸ்ட் மெஜாரிட்டி. நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜ் ஓகே, இந்தியாவில் இருந்து 4% ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காங்க, அதில் மெஜாரிட்டி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மிச்ச 95% பீப்புளுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இன்னைக்கு டேட்டுக்கே ஒரு சொல்யூஷனா கோல்டு இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா கோல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்ஃப்ளேஷன். கோல்டோட இண்டெக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருந்தாலே இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோல்டோட பிரைஸ் மேலே கீழே போறதை நம்மளால பார்க்க முடியும். ஓவர் த லாங்கர் ஹரிசான் கோல்டு இஸ் கமிங் அவுட் டு பி, அது நீங்க சொன்ன மாதிரி அந்த 2011-14 அந்த காலகட்டத்தை விட்டுட்டு நீங்க இப்போ இனிமேல் நடக்க போற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, as I said, it's a decentralized form of currency. ஒரு கண்ட்ரியோட கரன்சி கிடையாது கோல்டுங்கிறது. அப்போ கவர்மெண்ட்ஸ் ட்ரஸ்ட் a decentralized form of money rather than a centralized money. Centralized ன்னு சொல்றது US டாலர்ஸை வாங்கி வைக்கிறத விட கோல்டை வாங்கி வச்சுக்கிறத கவர்மெண்ட்டும் சேஃப்னு நினைக்கிறாங்க. இதே அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிறனால மக்களும் ஃபாலோ பண்ண பெட்டராக இருக்கும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லை சார், நான் முதல் நிலை பட்டதாரி, நான் வாழ்க்கையிலே இப்போ தான் நான் வந்து படித்து முடிச்சு நான் தான் என் குடும்பத்தையே பார்த்துக்கேன். எங்கள் அம்மா அப்பா படிக்கல, எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க, நான் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன்னா அவன் ஈக்விட்டியை கற்றுக்கிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ஈக்விட்டியை கற்றுக்கிட்டு அகைன் நான் சொல்கிறேன், வாட் ஐ சே இஸ் இஃப் யூ இன்வெஸ்ட் இன் சம்திங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்ட். சும்மா கண் மூடிட்டு ஈக்விட்டியில் போனால் லாஸ் வருமானா அது வருங்கிறது அந்த ஆட்லேயே சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டோ வாட் எவர் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் கேர்ஃபுல்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே கான்செப்டில் அப்போது சம்ஒன் ஹஸ் டு ஸ்டார்ட் சம்வேர். நான் சொல்கிறேன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போகக்கூடாது, தாராளமாக போகணும், கண்டிப்பாக போங்க. அதில் போனால் வெல்த் கிரியேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி 100x 1000x பண்ணவங்களாம் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, தே ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். கோல்டு இஸ் ஈஸி ஃபார் தெம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1 கிராம்னா என்னென்னு படிக்காதவங்களுக்கு கூட எனக்கு தெரியும், 1 பவுனுனா 8 கிராம்னு எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் ஈஸியர் டு டிரான்சாக்ட், அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் 1 கிராம் 10,000 வாங்கினேன், இன்றைக்கி 1 கிராம் 20,000, என் லாபம் 10,000 இப்படிங்கிறத மென்டல் மேத்லேயே போட்டுடலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஒரு யூனிட் இன்றைக்கி நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன், இன்றைக்கி என்கிட்ட இத்தனை யூனிட்ஸ் இருக்குது, இது வந்து இருக்கிற நுவான்சஸ் வந்து காமன் மேனுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபார் த வெல் வெஸ்ட், நான் சொல்கிற ஐடி எம்ப்ளாயி ஹூ இஸ் வெரி நாலேஜபிள், ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் ஆஃப் திஸ்ங்கிறவங்களுக்கு தே ஆர் வெரி குட், தே நோ வாட் தேர் டூயிங். இன்ஃபேக்ட் அவங்களுக்குலாம் வந்து கோல்டு ஹெஜிங்காக தான் இருந்தால் போதும். 90% அவங்க ஈக்விட்டியில் போட்டு 10% கோல்டில் போட்டு சேர்ந்தா கூட தட்ஸ் இனஃப் ஃபார் தெம், பிகாஸ் தே நோ வாட் தேர் டூயிங் வித் 90%. பட் இமேஜின் 95% ஆஃப் த பீப்புள் கொண்டு போய் அவங்க ஈக்விட்டியில் கண்ணை மூடிட்டு போட்டுட்டாங்கன்னா, அவங்களுக்கு எப்போ உள்ளே போகணும், எப்போ உள்ளே வரணும், இந்த விஷயங்களே அவங்க தெரியாமல் இருந்தாங்கன்னா, வாட் ஐ எம் சேயிங் இஸ் தே மைட் பி இந்த உள்ளதே போச்சு நொல்லக்கண்ணங்கிற சினாரி ஆகிடக்கூடாதுங்கிறது மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு கோல்டு இஸ் ஃபார் தெம் லைக் ஒரு சேஃப்டி நெட். சரி தான். இப்போ கோல்டை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸி, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டு, இதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இந்த சேலஞ்ச் வந்து எங்கே வருது அப்படின்னதுன்னா, கோல்டை வந்து விற்கிறோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய செல்வத்தை இழக்கிறோம், நம்ம மகாலட்சுமியை இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா, நீங்கள் எனி ஃபேமிலி எடுத்து பாருங்கள், வாட் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட்? த லாஸ்ட் ரிசார்ட் இஸ் கோல்டு. கோல்டை வந்து முதல்ல இது பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து எந்த இடத்துல நான் வேறுபடுறேன் அப்படின்னதுன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 6,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 7,000 ரூபாய் நீங்கள் எது சொன்னீங்க, உங்களுடைய இது ஸ்டார்ட் பண்ணும்போது 6,000 சொன்னீங்க, இன்றைக்கி அது 16,000 17,000 ஒரு 2 வருஷத்தில் வந்து அவ்வளோ பெரியதுன்னா இட்ஸ்
ரியல் growth அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% நீங்க கேபிடலைஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அது 20,000 போகும் 25,000 திருப்பி கீழே வந்துட்டு அது போகிறது டைம் ஆகும். ஸோ த பாயிண்ட் வந்து இதே சமயம் வந்து என்ன ஆகுதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணிட்டு சார் நான் 15 லட்சம் தான் போட்டேன், 25 லட்சம் ஆச்சு, ஒரு 10 லட்சம் இருக்குது, ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நல்லா இருக்குது, எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா அவங்களுடைய எனி இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டோ மியூச்சுவல் ஃபண்டோ இது வந்து என்னென்னா நம்ம முன்னாடியே பிகினிங்கில் சொன்ன மாதிரி everybody has got their long-term objective. It can be child education, marriage, retirement, starting a new business, going vacation. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தேவைகள். புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நான் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது when you realize the real gain நீங்கள் வந்து வித்தவுட் எனி கில்ட் ஆர் வித்தவுட் எனி இது வந்து நீங்கள் அங்கே மூவ் பண்ணிடுறீங்க. பட் when it comes to இதுங்கும்போது யாரும் விற்கிறது இல்லை. இப்போ 16,800 போச்சு, ஓகே எவ்வளோ வரும்னு தெரியாது. பட் இப்போதைக்கு அங்கே வாங்கினவங்க அல்லது அங்கே பார்த்தவனுக்கு இப்போ 18%. ஸோ இந்த 18 வந்து இன்னும் 22% ஏறணும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி உள்ளதில் தான் இப்போ என்ன ஆகுதுன்னா மேலே போது பார்க்குறேன், கீழே போது பார்க்குறேன், மேலே போது பார்க்குறேன். அதை வந்து நான் கேபிடலைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது வந்து இட் இஸ் நாட் அ குட் அசட் கிளாஸ் டு பிகின். இதுதான் வந்து என்னுடைய ஆல் அலாங் இதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ். நான் வந்து கோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் சொல்ல புரியுதுங்களா? என்னன்னா காமன் மேன் வந்து அதை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 13,000க்கே அவன் தங்கம் இலை ஏறி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் சொல்லக்கூடிய 61,000 அப்படின்னதுன்னா இன்னைக்கு வந்து when it comes to இந்தியன் சொசைட்டி, புரியுதுங்களா, கோல்டு பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு மேரேஜுக்கு கோல்டு கண்டிப்பாக. நீங்கள் கிராமத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா 2 பொண்ணு இருந்ததுன்னா ஓகே இன்னைக்கு எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குப்பா, நான் வந்து ஒரு 10 பவுனில் போட்டு வச்சுருக்கேன், இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னும் 5 பவுன் போடுறேன் அப்படின்னு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த 10 பவுனுடைய விலை ஏறினதுன்னா எப்படி அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க? எப்படி அந்த பொண்ணு முதல்ல இருக்குமா? இது வந்து காமன். இது இன்னைக்கு நீங்கள் பேப்பரை திறந்தீங்கன்னா கொலை இது அவ்வளவு இருக்குது. இன்னைக்கு வந்து எத்தனை பேர்னால அதை வந்து கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ கோல்டு ஹேஸ் காட் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ கன்சிடரிங் ஆல் த இது அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் ஒன்று ஏறினது அப்படிங்கிறதுக்காக அது பின்னாடி போக வேண்டாம். தட் இஸ் மை தாட் ப்ராசஸ். கரெக்ட். நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். எஸ் யூஆர் ரைட். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது வந்து என்னோட ஆர்னமெண்ட், இது எனக்கு வந்து ரிலேட்டிவ் கிஃப்ட் பண்ணாங்கனால எனக்கு இதுக்கு எமோஷனல் வேல்யூ இருக்கும். நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போகும்போது எமோஷனல் வேல்யூ பெருசாக அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பார் ஆஃப் இது வந்து நம்ம நீங்கள் சொல்ல வியர் பண்ணுறதுக்குலாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் 1 கிராம் கோல்டு காயினாக நான் வாங்கி வச்சிருக்கும் போது இதை நான் வந்து எனக்கு வேணுங்கிறப்போ ஆர்னமெண்ட்டாக மாற்றணும்னா இது உருக்கி நான் மாற்றிக்கலாம். இல்லைங்கிறப்போ இப்படியே வச்சுட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணணுங்கிறப்போ நீங்கள் இதை விற்று பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் என்னன்னா, லைக் நீங்கள் சொல்கிறது வந்து 18,000 போனப்போ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸீட் ஆகிட்டு திருப்பி கீழே வரமா நான் வாங்கிக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அகைன் டைமிங் த மார்க்கெட்டை விட டைம் இல்லை. பட் அது வாசம். பட் நான் என்ன சொல்கிறேன், அப்நார்மலாக ஏறிடுச்சு ஒன்று. தி பாயிண்ட் இஸ் யாருமே இப்போ ஒரு விஷயம் நீங்கள் வந்து யூ ஆர் புல்லிஷ் அபவுட் கோல்டு, யூ ஆர் இன் த கோல்டு இது ஓகே உங்களுக்கு இவ்வளோ ஏறும்னு தெரிஞ்சுதா? தெரியாது. அகைன் நான் வந்து 2025ல் 12,000 per கிராம் வந்து போகுங்கிறத நான் முன்கூட்டியே நான் சொன்னேன். இல்லை நான் என்ன சொன்னேன் சிம்பிள்ங்க. ஒரே ஒரு இது அதாவது என்னென்னா அதாவது ஆர்குமெண்ட்டில் பொறுத்தவரையும் இப்போ நான் ஒரு விஷயம் வந்து போகும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் த கைண்ட் ஆஃப் பர்சன் இஃப் ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் ஆன் சம்திங் ஐ ஹவ் டு கோ ஃபார் அ கில். இப்போ நான் வந்து 6,000 நீங்கள் எப்போ 12,000 சொன்னீங்க? நீங்கள் நான் 12,000 சொல்லும்போது ஜனவரி 2025. அப்போ என்ன ஏறிட்டு இருந்தது? அப்போ வந்து 7,800. ஃபைன். இப்போ ஜஸ்ட் 7,000ல் 7,000 சம்திங் இருக்கும்போது நான் சொல்றேன் 12,000 போகும். எவ்வளவு எந்த பீரியட் இது? 1 இயர். ஜான் 2025ல இருந்து டிசம்பர் 2025க்குள்ள போய்டும் நான் சொன்னேன். 1 இயர் நான் சொன்னேன். அக்டோபர் 2025 12,000 தாண்டிச்சு. ஃபைன். இப்போ வந்து என்னன்னா நீங்க சொன்ன அதாவது 7,000ல இருந்து 12,000 கிட்டத்தட்ட 75%. கரெக்ட். ஸோ 75% வந்து இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா போகும் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா நான் அந்த மாதிரி எனக்கு மார்க்கெட் இவ்வளோ கண்டிப்பாக என்னால் வந்து ஈவன் நவ் நான் என்ன சொல்கிறேன் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் 100% கூட திருப்பி கொடுக்கலாம். தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி. ஆனால் என்னால் அது அப்படி போகும்னு சொல்லிட்டு என்னால் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து அது நான் சொன்னேன் அது கான்ஃபிடென்ட்டாக போகும் அப்படின்னு சொன்னதுன்னா 75% அப்படின்னு சொன்னதுன்னா பர் மந்த் வந்து 6 வட்டி 7 வட்டி 6 வட்டி புரியுதுங்களா? அப்படின்னு சொன்னதுன்னா நம் போய் ஏகப்பட்ட மணியை கடனை வாங்கி அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் உள்ளவன் அப்பா நம்ம அப்பா ஃப்ரெண்ட்ஸு அவங்கள்ட்டெல்லாம் கொடுங்க, நீங்கள் 8% 10% போட்டிருக்கீங்களா அந்த மணியை கொடுங்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன மெயினாக நான் சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா ஒரு அசட் ஓகேங்களா, அந்த அசட் வந்து க்ரோ ஆனதுன்னு வச்சுங்களேன், அந்த அசட்டை வந்து யார் ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க வந்து நல்ல பணம் சம்பாதிக்கணும். அதை விற்கிறவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும், அதை மேனுஃபேக்சரர் பணம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 50% ரேலி ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஹூவர் இன்வெஸ்டட் ஆஸ் அ இன்வெஸ்டர் தே ஆர் மேக்கிங் 50%. ஓகே. ஸோ வின். அந்த யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நான் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஹோல்டிங் தட் ஏயும். ஸோ தட் 50% வாட் எவர் த க்ரோத் ஐ எம் என்ஜாயிங். இதை மேனுஃபேக்சர் பண்ண அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ தே ஆர் ஆல்சோ மேக்கிங், எவ்ரிபடி இஸ் அ வின்-வின் சுச்சுவேஷன். பட் வந்து என்னன்னா, இப்போ கோல்டில் பொறுத்த வரையும் கோல்டு வந்து விலை ஏறிடுச்சு. நான் கேள்விப்பட்ட வரையும், கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், நீங்கள் வந்து கோல்டில் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு லெட்டஸே ஒரு 1000 இது வச்சுருக்கீங்க அப்படின்னதுன்னா, இன்றைக்கி ஒரு 200 பவுன் போச்சுனதுன்னா திருப்பி மறுநாளைக்கு வந்து 800 பவுன் 200 பவுனுக்கு நீங்கள் போடணும். அது அன்னி ரேட்டுக்கு நீங்கள் வாங்கணும். திருப்பி அடுத்தது நாள் போகிறாங்கன்னா திருப்பி இன்னைக்கு ரேட்டுக்கு வாங்கணும். அப்படிங்கிற மாதிரி தானே ஒழிய, நீங்கள் அன்னைக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி 6000 ரூபாய்க்கு வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே இன்றைக்கி எவ்வளோ க்ரோவ் ஆகிருக்கான்னா இல்லை. அப்படி தான் வந்து நான் ஒரு டிபேட்டில் இருந்தபோது ஒருத்தர் சொன்னார். இப்போ ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு வந்து ரெகுலராக மார்க்கெட் ஏறிட்டே போச்சு. இன்றைக்கி வந்து பார்க்குறோம் 16,800 வந்து பீக்குங்கிறது எப்போ தெரியுது? 2 மாதம் கழிச்சு தெரியுது. புரியுதுங்களா? அன்றைக்கி தெரியல. கரெக்டாக ஜனவரி 29, நம்ம இன்னைக்கு மார்ச் 29, எக்ஸாக்டாக 2 மந்த்ஸ் கழிச்சு தான் 18% ஃபால் ஆகிருக்குங்கிறதே நமக்கு தெரியுது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வாங்கிட்டு இருந்த ஆள் வந்து அன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் அன்னைக்கு 16க்கு நீங்கள் வந்து அந்த விற்கிறவங்க வந்து அங்கேருந்து வாங்குறதா இருந்ததுன்னா 16,800 இல்லை, அட்லீஸ்ட் 16,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னதுன்னா, இப்போ வந்து இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸில் உங்களுக்கே வந்து லாஸ். கரெக்டாக? அந்த அதாவது புரியுது. காமன் மேன். ஸோ மை பாயிண்ட் வந்து என்னன்னா, ஒரு அசட் கிளாஸ் பர்ஃபார்ம் பண்ணது வந்துன்னா, அந்த அசட் கிளாஸ்ல வந்து யாரெல்லாம் ஓனரோ அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நடக்குது. பட் வந்து மார்க்கெட் உங்களுடைய இதில் வந்து தங்கத்தில் பணம் பண்ணவன் அது வந்து ஒரு ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, வர்ச்சுவல் கெயினோ லாஸோ தான் இருக்க வழி. அவங்க வந்து அதை என்கேஷும் பண்ண போகிறதும் கிடையாது. அதுதான் உண்மை. புரியுது. இல்லை, நான் இப்போ இது என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே சொல்கிறீங்க தங்கத்தை விற்று பண்ணுறது சொல்கிறீங்க, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ட்ரேடிங் கான்செப்ட் நம்ம சொல்கிறோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபேமிலிக்கு நான் சொல்கிறது வந்து 400 கிராம்ஸ் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி 400 கிராம் மினிமம் வேணும்னு சொல்லும்போது, இந்த 400 கிராம்ஸே 90% ஆஃப் த பீப்புள் கிட்ட கிடையாது ஆக்சுவலி. அப்போ இந்த 400ங்கிறது நான் பேர் மினிமமாக ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இல்லை ஒரு அஸ்திவாரமாக நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னு இந்த 400 ரீச் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா கொஞ்சத்தை விற்று ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து லைஃப் என்ஜாய் பண்ணலாம், இல்லை வேணுங்கிற விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அது அப்பவும் பண்ண முடியும் விதவுட் செல்லிங். நான் சொல்கிறேன் விச் இஸ் கால் லெவரேஜிங். இவ்வளோ கோல்டு இருக்குது, இதை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு பேங்க்கில் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு கோல்டு லோன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் நம்ம போய் லோன் எடுத்தால் ஒரு நல்ல மினிமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம எடுத்து அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஏதோ பண்ணி அடிஷனல் இன்கம் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய கோல்டை உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படின்னு நமக்கு தான் தெரியும். பணமே எடுத்துக்கோங்களேன், பணத்தை சும்மா வாங்கி பீரோவில் வச்சு அதுக்கும் வேலையே கிடையாது, அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் அந்த பணத்தை எடுத்து எப்படி இன்னும் அடிஷனல் பணம் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கோல்டையுமே வச்சு யூ கேன் மேக் இட் ஒர்க் ஃபார் யூ நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆனால் விற்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வித்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இந்த கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ரேட்டில் நம்ம வாங்கிக்கலாம் தெரியும். கோல்டோட ஃப்ளோர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் இனிமேல் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரைஸுக்கு கீழே போய் நான் வாங்கலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தவங்க அந்த ப்ரைஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன கேட்டால் கோல்டை வந்து லெவரேஜ் பண்ணுறது பெட்டர். விற்கிறது நீங்கள் சொல்ல லெவரேஜ் தான் இவ்வளோ காலமாக பண்ணிட்டு இருக்காங்க, விற்கிறதே இல்லை. கரெக்ட். அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்க, அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணலாங்கிறீங்க. வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கி பேர் வந்து அவங்களுடைய ஆத்திர தேவைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களே வழியா கோல்டு இஸ் நெவர் சோல்டு. சி, ஒரு விஷயத்தை வந்து கீப் ஆன் அக்யூமுலேட்டிங் போயிட்டே இருந்ததுன்னா என்னைக்கு அதை விற்பீங்க? It will never sell. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, விற்கணுங்கிற காலம் வரும். இப்போ எப்படி நான் வரும் இல்லை எப்படி நான் சொல்கிறேன் வரும். அது எப்படி வரும்னு நான் கவனிங்க. லோனை வச்சே சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு விற்க மாட்டாங்க சில பேருக்கு. அதான் சொல்கிறேன், அது வந்து ஒரு அந்த மாதிரி பீப்புளை போய் நம்ம பார்த்தா மேபி வில் நோ. ஐவ் சீன் பீப்புள் ஹூ சோல்டு இது என்ன சொல் வீடு வாங்குறதுக்காக கோல்டை ஃபுல்லாக விற்றவங்க இருக்காங்க. லோனு கிடையாது, வித்துட்டு இந்த வீடு வாங்கியிருப்பாங்க. எமோஷன் அகைன் நீங்கள் சொன்ன வீடு வாங்குறாங்க, அந்த வீடோட அப்ரிசியேஷன் இந்த கோல்டில் கூட அப்ரிஷியேட் ஆகலாம். அன்றைக்கி வித்துட்டாங்க, கிராம் வந்து 6000 7000 இருக்கும், வித்து நான் வந்து வாங்கிட்டேன் சார், இன்னைக்கு வீடு வாங்கிட்டேன், வீடு சொந்த வீடு ஆயிடுச்சு. ஆனால் அன்னையிலேருந்து அந்த ஒரு 3 இயர்ஸில் இப்போ அந்த வீடு அந்த ஸ்பீடில் அப்ரிஷியேட் ஆகலை. பட் அது எமோஷனல் டெசிஷன், அதனால அவங்களால தே ஆர் ஏபிள் டு லிவ் வித் இட். அதை என்ன சொல்ல வரேன், நான் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக நான் தங்கத்தை விற்றேன், அதனால அதில் லாபம் எனக்கு மிஸ் அவுட் ஆனால் பரவாயில்லன்னு அவங்க ஓகேன்றாங்க. ஆனால் இதே நீங்கள் வந்து இப்போ எப்படி எடுத்துக்கோங்களேன், ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வித்துட்டீங்க, அந்த ப்ரைஸ் வரவே இல்லை. ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிராம் ரேட் வந்து இந்த ஹம்மஸ் வர ஒட்டி 7000 8000 வரும்போது 8000 ஃபர்ஸ்ட் டைம் ரீச் ஆகுது. ஹிஸ்ட்ரி ஆல் டைம் ஹை ரீச் ஆகும்போது நிறைய பேர் ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணாங்க. எங்க பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் ரீச் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, எதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 11 கிராம் வச்சிருந்தாரு, மொத்தத்தையும் 11 கிராம் விற்கிறார். ஏன்னா இது ஆல் டைம் ஹை சார், விற்கிறேன்னு வைத்தார். என்ன கண்ணோட்டம்னு கேட்டால் நீங்கள் சொன்ன அதே தான் சொன்னார். சார் மறுபடியும் கீழே விழுகும்ல, எனக்கு ஆல் டைம் ஹை கண்டிப்பாக விழுகும், வாங்குவேன்னாரு. விழுந்துச்சு 7500 வந்துச்சு, வாங்கலை. ஏன்னு கேட்டால் அது இன்னும் விழுகும்னு வெயிட் பண்ணுறாரு.
அப்போ என்ன ஆகுது, அவர் கடைசி வரைக்கும் என்ட்ரி எடுக்காமல் இருக்க, திருப்பி அந்த ஹம்மஸ் வார் வந்து கொஞ்சம் ஸ்பீடானோடனே அது 8,000 9,000 10,000 போனோடனே வெயிட் பண்ணிட்டே இருக்கார். அவரால் திருப்பி அந்த பழைய ரேட்லையும் வாங்க முடியல, 8,000 வாங்க முடியல, 7,500 வாங்குறது மிஸ் பண்ணிட்டாரு. இப்படி போகுது. அப்போ என்ன ஆகுது, வேற வழி இல்லாமல் அவர் 10,000 திருப்பி வாங்கிட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமிங் த மார்க்கெட் அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. டைம் இந்த மார்க்கெட் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள், யாருனாலும் ஃபாலோ பண்ணலாம். பேசிக் எனக்கு வந்து நான் வந்து ஒரு அகைன் தப்பாக சொல்லல, எனக்கு அறிவே கிடையாது சார். நான் வந்து நல்லா என்னோட வெல்த் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். அதை கோல்டுலேயே பண்ணலாம். எஸ்ஐபி தான். அதை வந்து டெய்லி எஸ்ஐபியாக கோல்டில் பண்ணுங்க. நீங்கள் Jan 1லேருந்து December 31 டெய்லி எஸ்ஐபியில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது அது உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ROI-யா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி கொடுத்துருக்குங்கிறத என்னால் வந்து பார்க்க முடியுது. இனிமேல் கொடுக்கும், இனிமேல் வர காலகட்டங்களும் கொடுக்கும். பிகாஸ் என்னுடைய தேரிபடி நான் சொன்னேன்ல, அந்த கிராம் வந்து கோல்டு ரேட் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது பிகாஸ் ஆஃப் so and so reasons, பிகாஸ் ஆஃப் தி M2 மணி, பிகாஸ் US இஸ் பிரிண்டிங் $1 trillion every 100 days. நேச்சுரலி இன்ஃப்ளேஷன் ஆகி தான் ஆகணும். இன்ஃப்ளேஷன் ஆச்சு தங்க வேலை ஏறி தான் ஆகணும். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா amount they are printing, which is 1 trillion, which is humongous amount of money over a period of 100 days. அப்போ வருஷத்துக்கு 4 trillion print பண்றாங்க. இன்னிலிருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 37 trillion இருக்கிற US டெட் வந்து 41 trillion மாறிடும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களால பிரிண்டிங்கும் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ இது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இவங்க பிரிண்டிங் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக் they have to print to make வாரெல்லாம் ஃபண்ட் பண்ணணும்னா they have to print. அவங்க எக்கனாமியை க்ரோ பண்ணால் they have to print. அப்போது அங்கே பிரிண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ண முடியாது. அங்கே பிரிண்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் சொசைட்டியில், எக்கனாமிலன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் கூட தான் செய்யும். அப்போ இன்ஃப்ளேஷன் ஆக போகுது. இன்ஃப்ளேஷன் ஆகும்போது கோல்டு ரேட் ஏற போகுது. கோல்டை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கால்குலேட்டட் வெல் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் என் மணி வந்து டிவேல்யூ ஆகாமல் இருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறேன், 100 ரூபா வாங்கி சும்மா உண்டியிலையோ இல்லை வீட்டில் பீரோவில் சும்மா பூட்டி வச்சிருக்கிறதுனால அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பீட் இன்ஃப்ளேஷன் ஃபார் ஷுர். வி நோ தட். அது டிவேல்யூ ஆகிட்டே தான் இருக்குது. எவ்ரி சிங்கிள் டே இஸ் டிவேல்யூ. அதுக்கு பதிலாக கோல்டாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு டைம் கிடைக்குது. ஓகே, நம்ம யோசிக்கலாம், சரி ஓகே இந்த ஸ்டாக் நல்லா இருக்கா இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா இருக்கான்னு அனலைஸ் பண்ணி, சரி ஓகே இதில் நம்ம போடலான்ற ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் வர்ற ஃபண்ட் அங்கே கொண்டு போய் போட்டு வச்சுக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அந்த மீன் டைம் ஆல்சோ யுவர் மணி நான் சொல்கிறது கோல்டு இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ டு பீட் இன்ஃப்ளேஷன். when you need it you can take it ன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறது. as I said, இந்த ஃபார்மாக மாறினதுக்கப்புறம் நான் சொல்கிற ட்ரெண்டு சொல்லிடுறேன். இந்த ஓவர் பாஸ்ட் 2-3 இயர்ஸில் நீங்கள் சொல்கிற ஜுவல்லரி கான்செப்ட் தனி, இந்த பார் ஃபார்மெட்டில் காயின் ஃபார்மெட்டில் கொடுக்கும்போது மக்கள் விற்க செஞ்சுருக்காங்க. த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். அகைன் நான் சொன்ன மாதிரி 2011லேருந்து 2014 உள்ள ட்ரெண்ட் வேறங்கிற மாதிரி போஸ்ட் கோவிட் ட்ரெண்ட் வேற. மக்கள் கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணவங்க இருக்காங்க. சில்வர் எஸ்பெஷலி நிறைய பேர் ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணாங்க. 400 ரூபா போகும்போது நிறைய பேர் செல் ஆஃப் பண்ணி அதை ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணி நவுதியார் ஒருத்தர் வீடு வாங்கிட்டார். ஆக்சுவலி அகைன் எங்களுடைய கஸ்டமர் ஒருத்தர் வீடுக்காகனே சொல்லி சேவ் பண்ணிட்டே இருக்கார். அவர் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 101 ரூபா ஒரு கிராம். அது 400 ரூபா வரும்போது அவரோட வீடு இஎம்ஐ முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி கம்ப்ளீட்லி சோல்ட் ஆஃப் அண்ட் ரைட் நோ இஸ் சேவிங். அகைன் அதை சொல்கிறேன். ஸோ விற்கிறது வந்து ஒருத்தரோட தனி சாய்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் வில்லுங்கன்னு சொல்ல முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வில் ஒர்க் ஃபார் தெம். 365 டேஸ்க்கு நீங்கள் கோல்டு வாங்குங்க. அது சின்ன சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் வாங்கும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்லி காம்பவுண்ட் ஃபார் யூ to beat inflation for someone who doesn't have the time, who doesn't have the knowledge, who doesn't have the exposure to get into this markets. But I am also suggesting them போக கொஞ்சமா அந்த நாலேஜ் வளர்ந்து, இப்போ 4% இருக்கிறது எனக்கு வந்து இன்னும் வளரணும், 20% மாறணும். அகைன் அந்த அவேர்னஸ் ஸ்லோ உங்களை மாதிரி பீப்புள்னால யூடியூப்ல நிறைய பேர் இன்னைக்கு அந்த அவேர்னஸ் கிடைச்சு கொஞ்சமா வர்றாங்க. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். பட் அந்த டைம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக நான் ஐடியில் ஃபண்ட் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோல்டில் போட்டுக்கலாம், என்னுடைய ஒப்பீனியன். அதான் சரி, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது என்கிட்ட மணி இருக்குது, அந்த மணி வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அதே சமயத்தில் இப்போ உங்கள் மாதிரி ஆப்பில் வந்து ஜஸ்ட்டு நாங்கள் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னதுனா டெஃபினட்டாக இட் இஸ் ஓகே. பட் த பாயிண்ட் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்ன இந்த டெய்லி இருக்கிறது வந்து டெய்லி எஸ்ஐபிஸ் ஆல்சோ தேர். ஸோ ருபி காஸ்ட் ஆவரேஜிங் எஸ்ஐபிலாம் வந்து காலங்காலமாக அது மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்தது தான். அது மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதை மெயினாக அதை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ருபி காஸ்ட் சி த ஒன்லி சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு கோல்டு அப்படிங்கும்போது அது வந்து அவனுக்கு வாண்டட், அவனுக்கு பிடிச்ச ஒரு இது அண்ட் சோஷியல் ப்ரூஃப் இருக்குங்கிறதுனால அதுக்கு வந்து பணத்தை கொடுப்பான். ஆனால் அதே இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அப்படிங்கும்போது ஓகே நான் 2 மாதம் போட்டேன், இதில் மணி இல்லை, அதனால் வெளில போகிறோம் அப்படிமா. ஸோ அதுக்கு தான் வந்து we always tell there is a கைடன்ஸ். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஒரு கோல்டு ஜுவல்லரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்னுடைய கோல்டில் வந்து வாங்கலாம், உடனே விற்றுக்கலாம், நான் வந்து இதுக்கு என்ன ஏதுன்னு நான் கைட் பண்ணுறேன். இட் இஸ் ஈஸி டு து. ஸோ சேம் திங் இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் வாங்க, நாங்கள் சொல்லித்தரோம். இங்கே வந்து ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் மாதம் போடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியலைன்னா விட்டுடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு மணி தேவையில்லை. வென் யூ கிவ் டைம் அப்படின்னதுன்னா அது வந்து க்ரோ ஆகுது. ஸோ சேம் இது தான் வந்து சொல்கிறோம். அதாவது என்னென்னா, த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து எமோஷ்னல் நான் எமோஷனல். ஏன்னா நான் டீல் பண்ண ஸோ மெனி கிளைண்ட்ஸ்
நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எமோஷ்னலாக ஒரு அவ்வளோ தூரம் ஏறினாலும் கேட்டிருக்கேன். நான் வந்து ஏறி போச்சு. சில கிளைண்ட் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கோல்டு சொல்லலையே, மியூச்சுவல் ஃபண்டில் சொன்னீங்க இறங்கி இருக்கு, கோல்டு ஏறி இருக்கு. ஓகே, கோல்டு ஏறி இருக்கு, இப்போ இதை கொஞ்சம் விற்கலாமா அப்படின்னா, இல்லை அது கூட ஏறும். ஸோ அவங்களுக்கு அந்த இது வரவே வராது. அதுதான் வந்து எனக்கு நீங்கள் சொன்ன அந்த பாயிண்டில் பிஎம்எஸ்ல நான் வரேன். ஆக்சுவலி பிஎம்எஸ் வந்து ஸ்டில் வந்து எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா ஒரு சர்டன் கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும் தான் அஃபோர்ட் பண்ண முடியும், போக முடியுமே. ஏன்னா மோஸ்ட் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ஒரு பிஎம்எஸ்க்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சிருப்பீங்க. இந்த த்ரெஷ்ஹோல்டு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் பிஎம்எஸ் பண்ணி கொடுக்குறேன்னு. அப்படி பண்ணும்போது அகெயின் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதில் வந்து கட் ஆஃப் ஆயிடுறாங்க. பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களாலேயும் எல்லாருக்கும் மேனேஜ் பண்ண முடியாது, ஆப்வியஸ்லி. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த group of people, the vast majority I'm talking about daily wage workers who are day to day work ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு, வேலைக்கு போகல எனக்கு சம்பளமே கிடையாதுன்னு இருக்கிற பீப்புளுக்கு பிஎம்எஸ் யார் பண்ணுவா, இல்லை எப்படி பண்ண முடியும்? அதை அவங்களே தான் பண்ணிக்கணும். ஆக்சுவலி அதுக்கு பிஎம்எஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 50 lakhs புரியுதுங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிஎம்எஸ் பற்றியே திங்க் பண்ணலாம். ஸோ 1 கோடி ரூபா ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். அந்த சமயத்தில் தான் வந்து they will ask for a PMS. ஸோ பிஎம்எஸ் வந்து பிஎம்எஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். கரெக்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து சோட்டா எஸ்ஐபின்னு 250 rupeesலேருந்து பண்ணலாம். இப்போ என்ரிச் மணின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அவங்க 10 ரூபாய்க்கே எஸ்ஐபி வச்சுருக்காங்க. 10 rupees வரையும் 10 rupeesக்கே நீங்கள் டெய்லி எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிகாஸ் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்லேருந்து அவங்க கொண்டு வராங்க. இது மாதிரி நிறைய இது சொல்கிற மாதிரி we are not talking about பிஎம்எஸ் ஏஎஃப். நீங்கள் பிஎம்எஸ் 50 lakhs, ஏஎஃப்னா 1 crore அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போகல. காமன் மேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி த பெஸ்ட் ரூட். ப்ரோ, இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கோல்டு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கோல்டை பற்றி நார்மலாக பேசும்போது எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா ரியல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சார் சொன்னார் ஈக்விட்டி வந்து ரியல் வெல்த் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃப்யூச்சரில் நான் சேஸ் பண்ண வேண்டியது ரியல் மணியவா ரியல் வெல்த்தவா? ரெண்டுமே கலந்து நான் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்குமா? இப்போ உங்கள்கிட்ட நான் இன்னொரு கேள்வி என்ன கேட்கணும்னா, உங்கள் வீடியோஸ் நான் பண்ணதுக்கப்புறம் வந்த கமெண்ட்லாம் என்னென்னா, இவ்வளோ கோல்டை பற்றி பேசுகிறாரு ஒரு போர்ட்ஃபோலியோவில். இப்போது உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது ப்ரோ, அது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் கோல்டில் போடுவீங்களா? உங்களோட போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ % கோல்டு இருக்குது? 90% கோல்டு இருக்குது. நான் கோல்டில் தான் போட்டிருக்கேன். மிச்சம் 5% என்னோட சர்வேலுக்கு வச்சுருக்கேன். நான் வந்து அகைன் நான் கோல்டு கம்பெனி வச்சிருக்கிறதுனால நான் வந்து கோல்டில் போடலை. நான் கோல்டை பற்றி ஸ்டடி பண்ணேன். ஆக்சுவலி லைக் பிஃபோர் ஸ்டார்டிங் மை கம்பெனி ஐ ஸ்டடிட் அபவுட் கோல்டு. எனக்கு இந்த ப்ராப்ளம், அந்த எக்கனாமிக்ஸில் என்ன ப்ராப்ளம் கோளாறு எப்போ 1971 நடந்திருக்கு, அதோட அதான் சொல்ல ஓவர் நைட்டில் தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சாவரின் கோல்டு பாண்ட் ஒன்று கவர்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது ப்ராப்ளமேட்டிக்காக அது கவர்மெண்ட்டுக்கு பேடான எக்ஸிக்யூஷன் தெரியறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஓவர் நைட்டில் அவங்களுக்கு அடுத்த நாளே லான்ச் பண்ணோடனே அடுத்த நாள் ஐயோ இது ஏதோ நமக்கு அவங்க லான்ச் பண்ணுவோம் 2500 ஒரு 2000 ரூபா தான் இருந்துச்சு ஒரு கிராம். ஆக்சுவலி அவங்க திருப்பி அது மெச்சூராக 8 வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது அது கிராம் 16,000 ரூபா போகும்போது அவங்களால இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து கவர்மெண்ட்டோட ஒயிட் மணி, ஐ மீன் அதான் ஸோ பேசிக்கலி டேக்ஸ் பேஸ் மணி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது வந்து அதுவும் இப்போ எஸ்ஜிபி வந்து டேக்ஸபிள்னு சொல்லிட்டாங்க, டேக்ஸபிள்னு சொன்னாங்க. ஆரம்பிக்கும் போது நான் டேக்ஸபிளாக இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்டுக்கே சில விஷயங்கள் லான்ச் பண்ணும்போது இது 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு இருக்குன்னு தெரியாது, லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நான் பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சில வருஷங்கள் ஆகும். ஓவர் நைட்டில் நான் சொன்ன மாதிரி 60,000ங்கிறது நாளை காலம் 60,000 போகும்போது போகாது. ஆனால் எனக்கு இது எவ்வளோ டைம்குள்ளே போகுங்கிறத வந்து அந்த ரிவர்ஸ் கால்குலேஷனில் போட்டு பார்க்கும்போது an ideal asset should double in at least 5 years. 5 இயர்ஸில் அது வந்து உங்களுக்கு டபுள் ஆகணும். அந்த 5 இயர்ஸ் கூட ஆகலை அப்படின்னா அந்த அசெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் உங்களுக்கு வந்து 11 to 12 இயர்ஸ் ஆகும் டு டபுள், which is not advisable at all. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ நெக்ஸ்ட் அகைன் நான் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு படிக்க போய் அதன் ஒரு அவுட்கம்மாக தான் கோல்டு ஸ்டார்டட். அண்ட் அதில் வந்து எனக்கு கன்விக்ஷன் அகைன் நான் சொல்லலை, எனக்கு என்ன ஒன்று என்னுடைய நேச்சருக்கும் என்னுடைய மென்டல் பீஸ்க்கும் இதுதான் சூட்டபிள். எனக்கு இப்போ சார் சொல்கிற மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டப்போ நான் பிஎம்எஸ்டே போய் நான் பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து நான் சொல்ல இந்த லெவரேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, இன்ஃப்ளேஷன் வார் வந்துச்சுன்னா அன்சர்டன். இப்போ நடக்கிற 3 வருஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா 100 விஷயம் நடக்குதுன்னா 95 விஷயம் அன்சர்டனாகவும் ரொம்ப அன்சர்டனாக தான் இருக்குது. 5 விஷயம் சர்டனாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி அன்சர்டனாக இருக்கிற டைமுக்கு எனக்கு இது வந்து சேஃபாகவும் பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்குது. எனக்கு அது வந்து என்னோடய வெல்த் பில்ட் பண்ணுது. அண்டு எனக்கு வந்து அது வந்து நான் சொன்ன மாதிரி ஐ ஃபீல் செக்யூர்டு. காலையில் எழுந்திரிச்சோன்னே மார்க்கெட் 9 o'clock ஓப்பன் ஆகும்போது ஐயோ அப்படின்னு முழிக்க சிட்டுவேஷன் வரல. ஏன்னு கேட்டால் என்னுடைய ஆவரேஜ்லாம் கம்மி. நான் ரொம்ப வருஷமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட ஆவரேஜ் கம்மி. அந்த ஆவரேஜ்லாம் இனிமேல் லைஃப் டைமில் வராதுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் ஃபீலிங் தட் வே. பட் அகைன் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சம் பீப்புள் வில் ப்ரிஃபர் டு இன்ட்ராடேலாம் பண்ணுறவங்கலாம் வந்து அது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்.
புரியுதுங்களா? எனக்கு ஹை ரிவார்ட்லாம் வேண்டாம், எனக்கு சேஃபான ரிவார்டு வந்தால் போதுங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ எப்படி சொல்ல, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி என்னுடைய ஃபார்முலா எல்லாருக்கும் ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன் 95% நம்ம போர்ட்ஃபோலியோ கோல்டுங்கிறனால எல்லாருமே அப்படி பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். அட்லீஸ்ட் 20% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ கோல்டு வச்சுக்கிறது சஜஸ்டபிள். பிகாஸ் அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ தட் யூ டோன்ட் ஹவ் டு லிக்விடேட் யுவர் ஈக்விட்டிஸ் ஆர் ஸ்டாக் when that uncertainty hits you, because nobody knows when it will hit. நல்லா கவனிங்க, இன்சூரன்ஸ் போடுறவங்களாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் போடுறீங்களான்னு கேட்டால் எனக்குலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமலே இருப்பாங்க. நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும்னா, எடுத்துருக்கலாம்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கலாமே, எடுத்திருந்தா இது நம்ம, புரியுதுங்களா? அந்த இப்போ கார் பைக்லாம் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணாமல் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இன்சூரன்ஸ் எனக்கு வருஷம் செலவு மாதிரி போய்கிட்டே இருக்கு, ரெனியூ எதுக்கு பண்ணணும், வேஸ்ட்டு, நான் இது 20,000 யாரு கொண்டு போய் கொடுப்பா, 20,000 கொடுத்து எனக்கு நான் போன யூஸே பண்ணலை, எனக்கு வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறாங்க. அது வேஸ்ட்டு கிடையாது. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து உங்களுக்கு ஐ மீன் நடக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் 20,000 கொடுத்துருக்கீங்க. ஸோ சப்போஸ் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, உங்கள் பில்லு லட்சக்கணக்கில் வரும்போது இந்த காரை ரிப்பேர் பண்ணுறாங்க 5 லட்சம் சொன்னால், ஐயோ 20,000 கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா இந்நேரம் அந்த 5 லட்சத்தில் நமக்கு ஒரு 90% கவர் ஆயிருக்குமேனு அந்த ஃபீலிங் வரும். ஸோ இந்த மாதிரி அது வந்து ஐ ஃபீல் கோல்டு இஸ் அன் இன்சூரன்ஸ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். இட்ஸ் அதை வச்சு நான் அதை சொல்லலை. நான் கோல்டு மட்டும் வாங்கி வச்சுட்டு நான் சும்மா உட்காந்துல, ஐ எம் லெவரேஜிங் ஆன் தட் டு மேக் ஷூர் தட் ஐ ரன் அ பிஸ்னஸ் டு ஜென்ரேட் அடிஷனல் ரெவன்யூ. திஸ் இஸ் லைக் மை போர்ட்ஃபோலியோ வெல்த். எனக்கு அந்த அது வெல்த் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது என்னுடைய பர்சனல் இது. ஸோ பட் நான் சில விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, சில சமயங்கள் இப்போ நான் ஐ ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச். நான் இப்போ வந்து இதை சொல்கிறேன்னா, நான் அதை செய்கிறனால தான் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் 1 கிராம் கூட வாங்காமல் இருக்கிறேன் அப்படி நான் பண்ணலை. அது சில இது நான் பார்த்துருக்கேன். அப்படி அவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க போயிட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என் சித்தப்பா இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டே ஒருத்தர் சொன்னான், என் பெரியப்பா சொன்னாருன்னு. அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணாரான்னு கேட்டால் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் உங்களுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணப்பா நல்லா போகும்னு சொல்லிட்டு போயிடுவார். இவன் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு. உடனே அவங்கள்ட்ட போய் கேட்டால், தெரிலப்பா, இது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துரும்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவரே அதில் இன்வெஸ்ட் பண்ணல. நான் அதான் இப்போ கேட்டேன், அப்போ அவருக்கு அவ்வளோ கன்விக்ஷனாக இருந்தால் அப்போ அவரே அதை பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்மளும் செஞ்சால் பெட்டராக இருக்கும். நான் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி, இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, இப்போ ஒரு குளோபல் ஷட் டவுன் வருது, மார்க்கெட்லாம் பயங்கரமாக கிராஷ் ஆகுது, நான் வந்து ரியல் வெல்த்தை சேஸ் பண்ணி போகிறேன், மார்க்கெட்டில் தான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அன்னைக்கு என்னோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதான் இப்போ வந்து நமக்கு வந்து என்னென்னா, நோபடி நோஸ் அபவுட் த ஃபியூச்சர். ஓகே, பாஸ்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து இட் கிவ்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு ஃபால் ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, 2008 மாதிரி கிராஷ் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் சொல்லுவேன் 2008 மாதிரி வரவே வராது. அது எப்படி சொல்லுவீங்க? சிம்பிள். 2003 சென்செக்ஸ் 3000 பாயிண்ட், 2008 ஜனவரியில் 21,000 பாயிண்ட். 5 வருஷத்தில் 7 மடங்கு. என்னை பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் என்னுடைய லைஃப் டைமில் ஐ வில் நெவர் சீன் 7x in 5 years இந்த ஸ்டாக் மார்க்கெட். என்னை பொறுத்தவரையும் அது நடக்காத போது அந்த 58% பாசிபிள் இல்லை. அங்கே என்ன ஆச்சுன்னா, 3லேருந்து 21,000 ஆனதுனால அங்கேருந்து 8,000 வந்தது, ஒரு 56% ஃபால். அதே வந்து 20 monthsல ரெக்கவர் ஆகிடுச்சு. கோவிடை பொறுத்தவரையும் பார்த்தீங்க, அது வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். பட் கோவிட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பேண்டமிக். யாருக்குமே அதுக்கான அறிகுறி யாருக்குமே தெரியாது. அதனால் எப்படி அதுக்கு பிஹேவ் பண்ணணும், எத்தனை நாள் நம்ம அதுலேருந்து ப்ரொலாங் பண்ண போகிறோம், எத்தனை பேர் உயிரிழப்பாங்க, எதுவுமே தெரியாது. அந்த பீரியடில் நான் என்ன நினச்சேன்னா, வினைவாஸ் இது வந்து என்னடா அது இந்த மாதிரி இருக்குது, மார்க்கெட் இவ்வளோ இறங்கியிருக்கே, இதெல்லாம் இவ்வளோ நாள் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு நினச்சது உண்டு. பட் என்னென்னா, டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ், 4-5 மாதத்துலேயே அது ரெக்கவர் ஆகிடுச்சு. 1 இயரில் வந்து பார்த்தோன்னா அங்கே கீழே இறங்கினதுலேருந்து 3 times. நான் சொன்னேன் இல்லையா, 100 வந்து 70 ஆகி 70 வந்து 210, 3x வந்து அது மாதிரி வந்தது. இப்போ வந்து சொன்னார் இல்லையா 90% ஒரு வச்சுருக்காரு. நான் 110% மார்க்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அது எப்படி 110? 100%. இப்போ அவரும் சொல்லியிருக்கலாம். அவர் வந்து என்ன சொல்லாருன்னா, அந்த 100 வச்சுட்டு அதில் வந்து பிளெட்ஜ் பண்ணி ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து இருக்கக்கூடிய மணியில் ஐ எம் டேக்கிங் அ பிளெட்ஜ், லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் சொல்லிட்டு ஐ கீப் இன்வெஸ்டிங். ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னென்னா, எனி க்ரைசிஸ் வந்து பார்த்தோன்னா இட் வில் நாட் லாங் லாஸ்ட். அந்த பீரியடில் அந்த ஒரு 6 monthsோ 1 yearக்கோ என்கிட்ட இருக்கக்கூடிய மணியை பிளெட்ஜ் பண்ணி நான் மணி எடுத்துப்பேன். நான் ஐ வில் நாட் கீப் நாட் ஈவன் அ சிங்கிள் பென்னி இன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஒரு பைசாவுமே இருக்காது. நோ எமர்ஜென்சி ஃபண்டு, நத்திங்.
எது வேணும்னாலும் ஆஃப் அன் ஹவரில் இப்போ வந்து கோல்டில் ஏதாவது பிளெச் பண்ணணும்னா கடை திறந்துருக்கணும், போய் பிளெச் பண்ணணும். மேபி டிஜிட்டல் கோல்டில் வந்து ஆன்லைனில் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் 24/7 2 ஓடிபி ஆஃப் அன் ஹவரில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். ஓகே, ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் எனி மணி இன் இது. ஸோ நான் வந்து ஒரு அசெட்டை பார்த்தோன்னா கோல்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, கோல்டுங்கிறது வந்து ஒரு இட்ஸ் அ கமாடிட்டி, வி ஹாவ் டு யூஸ் இட். அது வந்து பிகாஸ் இப்போ சார் வந்து கோல்டை பற்றி படித்து அதில் அவர் வந்திருக்காரு. நான் வந்து லாஸ்ட் 18 இயர்ஸாக வந்து இதுலேயே ஊறி இருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து இதோடைய பிக்கர் பிக்சர் எனக்கு தெரியும். ஒவ்வொரு தடவை வரும்போது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கும்போது ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இந்த நெக்ஸ்ட் 5, 10, 15, 20 இயர்ஸில் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வில் பி ஃபார் சுப்பீரியர் தென் எனி அதர் அசட் கிளாஸுங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன். அதை தான் வந்து பிகாஸ் தட் இஸ் த ரீசன் ஐ எம் புட்டிங் 110%. அதை தான் வந்து என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அல்லது என்னுடைய இன்வெஸ்டருக்கு அதை தான் நான் கீப் சஜஸ்டிங். உங்கள் 2 பேருமே ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, உங்கள் 2 பேர்ட்டுமே ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க? இல்லை, அவர் கோல்டில் தான் வாங்க போகிறோம். அதில் வந்து இதான் சொல்றேனே. 2 பேருமே ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்கல்ல, ரியல் வெல்த்தா ரியல் மணியான்னு கேட்குறப்போ 2மே வேணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜஸ் கொடுத்துப்பீங்க 2 பேரும்? இல்லை, அதான் சொல்லேன். இப்போ ரியல் இப்போ அவர் சொன்னார் ரியல் மணி 2 வேணும்னு சொன்னார். எனக்கு ரியல் வெல்த் மட்டும் தான் போகும். ஸோ நான் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஐ வில் நாட் புட் எனி மணி இன் கோல்டு ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி. ஐ நெவர் கன்சிடர் கோல்டு அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னால் பார்க்க முடியாது. பிகாஸ் ஐ ஹவ் சீன் த அப்ஸ் அண்ட் டவுன். இப்போ அவர் சொன்னது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஃபைன். பட் அதை வந்து வி ஹவ் டு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு அசட் கிளாஸ் வந்து இப்போ ஹூவர் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் கோல்டு வந்து பிகாஸ் தே ஆர் இன் அ வெரி குட் ஷேப். பிகாஸ் அவங்க வந்து இங்கே இருக்காங்க, இது வந்து இங்கே இருந்ததில் அது அங்கே போயிடுச்சு, இது இங்கே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து பேசும்போது டெஃபினட்டாக அவங்க வந்து இதாக தான் பேசுவாங்க. ஸோ இட் டேக்ஸ் டைம், மேபி 2 இயர்ஸ் டவுன் த லைனில் when the equilibrium comes, then வந்து we have to take it அது அவ்வளோ தூரமாக இது இருக்குமா. இப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த நிக்சன் 71 இதெல்லாம் வந்து எவ்ரிபடி நோஸ். பட் வந்து அது நிஜமாகவே அது மாதிரி ப்ளே அவுட் ஆகணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் பிஃபோர் யூஎஸ் கம்மிங் இன் டு த டாமினன்ஸு பிரிட்டன் தான் வந்து பெரிய ஆளாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா யூஎஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மேபி 10, 20, 30 இயர்ஸ் டவுன் த லைனில் இந்தியா மேபி ஏ சுப்ரீம் பவர், சான்சஸ் ஆர் வெரி பிரைட். அப்போ இருக்கும்போது நம்ம ருப்பி வந்து மேலே கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா தீஸ் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ். நடக்குமா நடக்காதான் நோபடி நோஸ். பட் என்னென்னா வென் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி எப்படி வந்தாங்க பிரிட்டிஷ், இப்போ வந்து பிரிட்டிஷ் இஸ் நோவேர் இன் த காம்படிஷன். நாளைக்கு யூஎஸ் ஆல்சோ ஸ்லோலி லூசிங் இட்ஸ் ரிலவன்ஸ். அது மாதிரி தான் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ யூஎஸ் டாலரும் சரி இந்த மாதிரி போகும்போது தென் ப்ராபப்ளி இந்தியா வந்து இப்போ ஆல்ரெடியே நம்ம வந்து 3rd இதில் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ப்ராபப்ளி நம்ம கூட இந்த நெக்ஸ்ட்டு டிகேட் ஆர் இது நெக்ஸ்ட்டு செஞ்சுரி வந்து மேபி பிலாங் டு இந்தியா கூட இருக்கு. எஸ், இஃப் இட் ஹேப்பன்ஸ் வெரி குட். பட் அகைன் அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஹெவி கண்ட்ரியாக மாறணும். அது இன்றைக்கி ஆல்ரெடி லைவில் யார் இருக்காங்கன்னா சைனா இருக்காங்க. சைனா வந்து எக்ஸ்போர்ட் ஹெவி, இம்போர்ட்டை கம்மி. அப்படி பார்க்கும்போது நம்ம சூப்பர் பவர் சார் சொல்லாமே ஆகணுங்கிறது என்னுடைய ஆசையும் தான். இந்தியா வந்து சூப்பர் பவரை இந்தியன் கரன்சி வந்து அகெயின் அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் கரன்சி ஆனால் ரொம்ப நல்லது, நமக்கும் ரொம்ப நல்லது ஆக்சுவலி. பட் அகெயின் அந்த மாதிரி ஆகணும்னா சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அண்ட் இந்த மணி பிரிண்டிங் சிஸ்டம் ரிலேட்டடாகவே நான் சில விஷயங்கள் படித்ததுனால தான் நான் இந்த கேட்டகரியில் நான் சொல்கிறது முக்கியமான விஷயம். யூ கான்ட் ஃபார் எவர் கீப் ஆன் பிரிண்டிங் மணி. இப்போ அவர் சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் 2008 ஒரு கிரைசிஸ் வரவே வராதுன்னு சார் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மணி பிரிண்ட் ஆகிட்டே இந்த யூஎஸில் வந்து அந்த டெட் வந்து ஆட் ஆகிட்டே போதில்ல, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் கேன் கிராஷ் த என்டையர் குளோபல் எக்கானமி ஒன்ஸ் அகெயின். பிகாஸ் இந்த ஃபார் எவர் பிரிண்டிங் ஆஃப் மணி வந்து இட்ஸ் நாட் ஐடியல் அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் த எக்கனாமி ஆக்சுவலி. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறதுன்னா கோல்டை புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது. இட்ஸ் காட் மணி நான் சொல்லியிருக்கேன். ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் புதுசாக கோல்டு உருவாக்க முடியாது நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் புதுசாக ரூபா நோட்டை ஒரு பேப்பரில் பிரிண்ட் அடிச்சு யூ கேன் கிரியேட் மணி அவுட் ஆஃப் தின் ஏர் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக தான் நான் கோல்டை பார்த்தனால தான் நான் கோல்டுக்குள்ளே போனேன். புரியுதுங்களா? ஸோ ஆஸ் லாங் அஸ் தேர் கீப் ஆன் பிரிண்டிங் ஐ சி தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் கம்பேர்ட் டு எனிதிங் எல்ஸ். அந்த மணி பிரிண்டிங்கிற ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருக்குது. மணி பிரிண்ட் அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம இப்போ நாளைக்கு நைட்டு ஓவர் நைட் நம்ம பிரிண்ட் ஆர்பிஐ அடிச்சு வச்சுக்கோங்க, ஐஎன்ஆர் நாளைக்கு காலையில் 98,000. இந்த பிரச்சனை நமக்கு இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்தளவு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது குளோபல் ரிசர்வ் கரன்சி எல்லா கண்ட்ரியுமே அவங்க பேங்க்கில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கனால.
இது வந்து அதான் நான் சொல்லலை, நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஏர்லியாக சொல்கிறேன். இப்போ 2008 கிராஷை சில பேர் ரொம்ப ஏர்லியாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க. சொல்லும்போது எல்லாருமே வந்து அதெல்லாம் நடக்காது, ஹவுசிங் மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆகும்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி நான் இப்போ சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு கிராஷ் வரலாம், வரும். ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக டெட் வந்து அவன் மணி அப்படி பிரிண்ட் அடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் எக்கனாமிக் கிராஷ் ஆகலாம். அதே 2008 மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரலாம்னுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அப்படி நடக்கும்போது ஒன்லி த ரியல் மணி, அதான் நான் சொல்கிறேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சிம்பிளாக நான் சொல்கிறேன் என்ன நடக்கலாங்கிறத நான் வந்து சும்மா ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். சைனீஸ் கிட்ட அதிகமாக கோல்டு இருக்கும் நேரம், யார்கிட்ட அன்னைக்கு கோல்டு இருக்கும் அவங்களோட கரன்சி தான் வந்து சுப்பீரியராக இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு டேட்டுக்கு எடுத்தால் யூஎஸ்க்கு அடுத்து சைனாட்ட தான் இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என் கரன்சி யூஸ் பண்ணுங்க, என் கரன்சி இனிமேல் பெக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி லாஜிக்கலி அவங்ககிட்ட நிறையா கோல்டு இருக்குது, அவன் கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, அவன் கரன்சி வளர்ந்துட்டே இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் எப்படி சொல்கிறது, ஐஎன்ஆராக ஹோல்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது கரன்சியை வாங்கி கரன்சியாகவே சும்மா ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட மற்ற கரன்சி அப்ரிஷியேட் ஆகிருக்காது நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அப்படி சைனீஸ் யுவானை வந்து அவன் ஹீ இஸ் வெரி கிளியர், நம்ம யுவானை எப்படியாவது உள்ளே கொண்டு போயிடணுங்கிறது அவன் பயங்கரமாக அதுக்கு என்ன பண்ணணுமோ தே ஆர் டூயிங் எவ்ரி திங் இன் தேர் பாசிபிலிட்டி. அகெயின் அவங்களோட வேல்யூ வந்து US டாலருக்கு நிகராக ஏறிட்டும் கூட போயிருக்கு. ஆக்சுவலி ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே அன்ஃபார்ச்சுனேட் டு சே தட் இந்தியன் ருபீஸ் இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் கரன்சி அன்ஃபார்ச்சுனேட்லி. இது இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, அதில் சொல்லியிருந்தாங்க ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே இருக்கிற கண்ட்ரீஸில் கரன்சியில் ஐஎன்ஆர் தான் ரொம்ப டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவுண்டர் மெஷர்ஸ் எடுத்து எக்ஸ்போர்ட்டை பெருக்கி இம்போர்ட்டை கம்மி பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னா தட்ஸ் அ பிரைட் சான்ஸ் ஃபார் இந்தியா. பட் அகேன் ஆஸ் ஐ செட், மணி பிரிண்டிங் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். மணி பிரிண்டிங்கை வந்து ஒரு ஹியூமன் கையில் கொடுத்து உனக்கு வேணுங்கிற அளவு பிரிண்ட் ஒரு பேச்சு சொல்கிறேன், உங்கள் கிட்ட ஒரு மணி பிரிண்டரை கொடுத்து ஒரு ரூமில் உட்கார வச்சு, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த வீடியோவில், உங்ககிட்ட ஒரு பிரிண்டரில் வந்து பார்த்தா நீங்கள் அவ்வளோதான் அடிச்சிருப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது, உங்களுக்கு தேவையானலாம் அடிச்சிருக்கேன். அந்த பிரச்சனை அங்கே இருக்குது. அந்த பிரச்சனை தான் டேரெக்டாக கோல்டை வந்து இம்பாக்ட் பண்ணி நான் அந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நான் சொல்கிறதுக்கான காரணம். ஸோ அகேன் சாரோட வியூஸும் டோட்டலி ஃபைன். அகேன் இன்வெஸ்டிங் இந்த கண்ட்ரின்னு சொல்லி ஈக்விட்டியில் போடுறது டோட்டலி ஃபைன். வி ஹேவ் டு சி. அகேன் டைம் தான் அதுக்கு பதில் சொல்லும். நான் என்ன சொல்ல, ரெண்டுமே மேலே போகும்னு நான் சொல்கிறேன். நான் வந்து இது மட்டும் தான் மேலே போகும், அது கீழே தான் போகும்னு நான் எப்பவும் சொல்லலை. ரெண்டுமே மேலே போகும். இது இன்னைக்கு இருக்கிற அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன்ஸ்ல அந்த இது வந்து நானும் அது கீழே போகும்னு சொல்ல, இதை விட அது மேலே போகும்னு சொல்றேன். ஓகே, அது இது மேலே போகும், அது கீழே போகும்னு சொல்ல. நெக்ஸ்ட் 5 see because of the last 2 years if you take the next 3, 5, 7, 10ல வந்து இங்க இருந்து நெக்ஸ்ட் 3, 5, 7, 10ல பாத்தீங்கன்னா இந்த கோல்டையும் மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹேவ் அ சுப்பீரியர் ரிட்டர்ன் தென் கோல்டு. பிகாஸ் ஆஃப் த ஒன்று வந்து -20%லேருந்து உள்ளே வரான், அவன் வந்து 90% இல்லை என்ட்ரு ஆகிறான். அங்கேருந்து நெக்ஸ்ட் 3, 5, 7 இயர்ஸுங்கும் போது தேர் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர்ட் டு த இது. அதுக்காக நான் அது மேலே போகும், அது கீழே போகும்னு சொல்ல. இது ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வரக்கூடிய இன்வெஸ்டர் எனக்கு நான் இப்போ தான் என்ட்ரு ஆகிறேன், ஏன்னா ஹவு மச் ஐ வில் மேக் இன் த நெக்ஸ்ட் 3, 5, 7, 10 இயர்ஸ் அப்படின்னதுன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ரீடிங் இது பார்த்தோன்னா டெஃபினட்டாக ஈக்விட்டி வில் ஹேவ் அ ஹையர் ஆர் பெட்டர் சான்ஸ் தன் த கோல்டு. ப்ரோ உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம வீடியோ பண்ணப்போ ஆரா கோல்டு வந்து ஒரு ஸ்கேமு, ஆரா கோல்டு வந்து செபி இதில் ரெகுலேட்டட் கிடையாது, அங்கே போய் யாரும் கோல்டு வாங்காதீங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் என்னால் நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அகைன் செபி ரெகுலேஷன் வந்து செக்யூரிட்டிஸ் ரெகுலேட் பண்ணணும். நாங்கள் செக்யூரிட்டிஸ் டீல் பண்ணல, வி ஆர் டீலிங் வித் கமோடிட்டிஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஜுவல்லரி ஷாப். ஒன்லி டிஃபரன்சஸ் நகை கடையாக, இப்போ நகை கடையாக ஆப்ரேட் பண்ணால் அப்போவும் அகைன் அவங்க செபிக்கு கீழே வரமாட்டாங்க. அண்ட் தேர் டீலிங் வித் ஃபிசிக்கல் கோல்டு. வி ஆர் ஆல்சோ டீலிங் வித் ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் சில்வர். வாட் எவர் யூ பை இஸ் ஃபிசிக்கலி பேக்ட் வித் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ டெக்னிக்கலி ஆஸ் பர் அவங்களுடைய பர்வியூக்குள்ளே இன்றைக்கி அது வராதுங்கிறது லாஜிக். நாங்கள் வந்து அவங்களுக்குள்ளே வராமல் நாங்களாம் அது இன்றைக்கி டேட்டுக்கு வரல. ஆனால் வி ஆர் ரெக்வெஸ்டிங் ஃபார் சச் திங். ஏன்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பூம் ஆகி எங்களை மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்காங்க, வேறு வேறு ஸ்டேட்ஸில் வேறு வேறு பீப்புள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். தட்ஸ் வாட் வி ஆர் ஆல்சோ. நாங்களும் அவங்கள்ட்ட செபிட்ட தொடர்ந்து வலியுறுத்துறது இதுதான். நீங்கள் அப்படி இருந்தால் கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் வி ஆர் ரெடி டு ஃபாலோ இட். அதை சொல்லலை. அவங்க நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வி ட்ரைட் ரீச்சிங் அவுட் டு தெம் ஃபார் ரிகார்டிங் த டைம். அவங்க நேரம் என்ன சொன்னாங்க, திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஸோ பிக் இனஃப். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் பிக் டு பிங் அண்டர் அவர் இதுன்னு தான் அந்நேரம் சொன்னாங்க. பட் இப்போ வந்து அது க்ரோ ஆனனால தான் அது அந்த சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ ரைட் நோ தேர் ஓவர் பீரியட் ஆஃப் 1 or 2 இயர்ஸில் என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரலான்னு பண்ணுவாங்க. ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரும்போது எங்களை இருக்கிற எல்லா கம்பெனிஸும் அதில் போய் நாங்கள் போய் வில் ரெஜிஸ்டர் அண்ட் வில் ஃபாலோ த ப்ராசஸ். தட்ஸ் ஆல். ஸோ அதனால் வாங்கக்கூடாது, ஐயோ செபிக்கு கீழே நகை கடையுமே கிடையாது தான். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகே உங்களுக்கு செபி வந்து ஒரு பெரிய உறுத்தலாக இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறீங்களா, 1 கிராம் வருமா, காயின் ஆர்டர் பண்ணி
இந்த மாதிரி வீட்டுக்கு டெலிவரி எடுத்துக்கலாம். இதை மாதிரி எடுத்து நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி எடுத்துட்டீங்கன்னா உங்கள் கையில் உங்கள் கோல்டு இருக்குது. எங்கள் கிட்ட தான் கோல்டு வைக்கணும்னு நான் யாருமே நாங்கள் சொல்கிறதே கிடையாது. அகைன் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு 1 கிராம் வந்தோடனே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. 2 பேருமே ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்னா என்ன, அப்புறம் கோல்டு எதனால் ஏறுது இறங்குது, கோல்டு எவ்வளோ தேவை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே சொன்னீங்க. கடைசியாக காமனாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன் சார். என்னன்னா இப்போ 2026 வந்துருச்சு. இப்போ தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இன்னுமே பீப்புள் மிஸ் அவுட் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் போயிட்டு நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் எங்கள் அம்மா கிட்ட. அம்மா இந்த மாதிரி சம்பளம் எக்ஸ்ட்ரா 10,000 வந்ததுன்னா அவங்க சொல்கிறது போய் கோல்டு வாங்கணுவாங்க எங்கள் அம்மா சொல்கிறது. இதுவே எங்கள் அக்கா கிட்ட போய் சொன்னேன்னா மார்க்கெட்டில் காசு போடுப்பான்வா. இங்கே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஸோ 2026ல் என்ன விஷயங்கள் மக்கள் இன்னும் மிஸ் அவுட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, இல்லை இன்னும் இதுலேயே தான் இருக்காங்க, ஸோ இது பேக்வேர்டில் கொண்டு போகுது அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா பேஷன்ஸ் மக்கள்கிட்ட இல்லை ஆக்சுவலி. ஓகே, நான் ரொம்ப பார்க்குறாத ஒன்றும் இல்லைங்க. இந்த கரெக்ஷன் சார் சொன்ன மாதிரி கரெக்ஷன் வந்துச்சா, கரெக்ஷன் வந்து பயந்து போய் வாங்கினதை விற்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி கிராம் 16 வாங்கியிருப்பாங்க, இப்போ 14,500 வந்துருச்சா, பயந்து ஏன் விற்கிறீங்கன்னு கேட்டால் பணம் தேவை இருக்கான்னு கேட்டால் பணம் தேவைலாம் இல்லை சார், இன்னும் கீழே போயிடுச்சுன்னா நான் இப்போ விற்றுட்டு திருப்பி கீழே வரமா வாங்கிக்குவேன்னு அவங்க சொன்னாங்க. எவ்வளோ தூரங்களை போகணும்னு யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது, எங்கே யாருக்குமே தெரியாது. வி கேன் ப்ரிடிக்ட் ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணலாம். பட் அகைன் வி காண்ட் எக்ஸாக்ட்லி சே இந்த அமௌண்ட்டில் ரிவர்ஸில் மேலே போகணும் ஜோசியம் மேலே சொல்ல முடியாது. அப்போது அந்த இடத்துல அவங்க ஆவரேஜ் பண்ணணுங்கிற அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. என்னன்னா நான் 16,000 ஒரு கிராம் வாங்கிட்டேன், 14,000 ஒரு கிராம் வாங்கிட்டேன்னா ரெண்டோட ஆவரேஜ் வந்து என்னோட ஒரு கிராமுக்கு வரும். அது அவங்க யோசிக்காமல் 16 14 ஒன்றுனா என் ஆவரேஜ் 15,000 அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்க கீழே போகும்போது வித்துடலாம், இது இன்னும் கீழே போயிடும். அன்ரியலைஸ்ட் லாஸ் நிறைய பேர் தெரியல. அன்ரியலைஸ் லாஸ்னா அது உங்களுக்கு லாஸ் கிடையாது. லாஸ் நீங்கள் விற்காத வரைக்கும் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் சரி தான், கோல்டுன்னு கிடையாது. எந்த ஒரு அசெட் எடுத்தாலும் நீங்கள் விற்கிற வரைக்கும் நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. அப்போது கீழே போகிறது மேலே போகுங்கிறது நான் சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் லாஜிக், பேஸ்ட் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங். ஒன்ஸ் இந்த வார் ஆயிலுக்கான ப்ராப்ளம் ஸ்டார்ட் அவுட் ஆன உடனே ரிவர்சல் வரும்னு நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கச்சில அப்போது லாஜிக்கலாக யோசிக்கலாம். இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா திருப்பி ஏறும்போது அதை பெனிஃபிட் இது பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ரேட்டு குறைஞ்சி நீங்கள் நல்ல ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் உள்ளே போய் என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. என்ட்ரி எடுக்கலன்னா என்ன தான் துண்டு போட்டுறணும். ஒரு பஸ்ஸில் துண்டு போட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ரிசர்வ் ஆன மாதிரி. நீங்கள் துண்டே போடாமல் அந்த சீட்டை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வேறு யாராவது போய் வந்துடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு பெருசாலாம் இல்லை, சும்மா ஒரு 500 ரூபா உங்கள்கிட்ட இருக்கா, அந்த 500 ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கிட்டீங்க. அது இன்னும் கீழே போகுதுன்னா உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு 500 ரூபாச்சு நீங்கள் வாங்கலாம். மொத்த காசையும் கொண்டு போய் ஒரே டைமில் பேனிக் பையும் பண்ணக்கூடாது, பேனிக் செல்லும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆக்சுவலி சரிங்களா, பேனிக் செல்லுமே தப்பு, பேனிக் பையுமே தப்பு. மொத்த காசையும் கொண்டு போய் ஒரு டைமில் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா உங்கள்கிட்ட வாங்குற பணம் இருக்காது. ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், இந்த மாதிரி ஒரு கிரேட் டிப் வரும்போது கோல்டு இந்த மாதிரி டிப் வரதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி ஃபஸ்ட் டைம். வார் நடக்கும்போது கோல்டு டிப் ஆனதாக சரித்திரமே இல்லை இது வரைக்கும். ஆனால் இப்போ நடந்திருக்கு ஆக்சுவலி. அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன், ஆயிலுங்கிற ஒரு புது ரீசன்னால தான் அது வந்து இப்படி நடந்திருக்கு. இது வந்து இது வரைக்கும் வாங்காதவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ். இந்த இடத்துல நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ட்ரெண்ட் ரிவர்சல் மாறும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நான் சொன்ன பேஷன்ஸ் வேணும், ஓகேங்களா. டெய்லி எடுத்து இந்த அகைன் அது 2 பேருக்கும் காமனாக பிறந்த ஒரு விஷயம். எடுத்து டெய்லி போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு மாமரம் நடுற மாதிரி. மாமரத்தை நட்டுட்டா அது தண்ணி ஊற்றணுமே தவிர அது டெய்லி தோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அது வளரவே வளராது. ஸோ இந்த விஷயங்களும் வேணும். நான் சொன்ன மாதிரி இந்த அன்ரியலைஸ் லாஸ்ங்கிறத மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன கேட்டால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வராங்க ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல். பேஷன்ஸ் அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆரம்பத்தில் ஜோஸில் டக்குன்னு ஒரு மாதம் பண்ணுவாங்க, 2 மாதம் பண்ணுவாங்க, 3ஆவது மாதம் அப்படியே மறந்துடுவாங்க. திருப்பி ஒரு 6 மாதம் கேப் விழுந்துடும். 7ஆம் மாதம் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த 2 மாதம் போட்டது வளர்ந்துருக்கும். அப்போ என்ன ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா, ஐயோ அன்னைக்கே நிறையா போடாமல் போயிட்டோமே, போட்ட வரைக்கும் சந்தோஷம், அது லாபம் வந்திருக்குன்னு பார்க்காம இன்னும் நிறையா போட்டிருக்கலாமே தான் எல்லாருடைய மைண்டும் போகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஸோ பேசிக்கலி அந்த கன்சிஸ்டன்சிக்காக தான் எங்களை மாதிரி டெக் ஆப்ஸே வந்து அதை சால்வ் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் போய் அதில் போய்ட்டு டெய்லி எனக்காக இது பண்ணிடுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மறந்தாலும் அதை சேவ் பண்ணும்போது நீங்கள் மிஸ் அவுட் ஆக மாட்டீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ மிஸ் அவுட் ஆகாது. நீங்கள் டெக்னிக்கலி வந்து ஆஹா நல்ல வேலை நம்ம எஸ்ஏபி போட்டு அதை நம்ம டெய்லி வாங்கிடுவோம், இன்றைக்கி எனக்கு இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, எனக்கு வாட் எவர் பர்பஸ், அது கல்யாணமாக இருக்கலாம், இது எஜுகேஷனாக இருக்கலாம், வாட் எவர் அந்த டைமுக்கு அது யூஸ் ஆகுங்கிறது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. டைம் ட்ரை பண்ணவங்க மட்டும்தான் கம்மியான கிராம்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. டைம் பண்ணாமல் ரெகுலராக வாங்கினவங்க எல்லாருமே அதிக கிராம்ஸ் அக்யூமுலேட் பண்ண நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக அவங்க மேரேஜ்லாம் என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மூலமா நான் வாங்கின கோல்டை வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் எங்கள் மேரேஜ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னுடைய டேக் இன் 2026 வாட் பீப்புள் ஆர் ஸ்டில் மிஸ்ஸிங் அவுட். சரி, 26 பொறுத்தவரையும் டெஃபினட்டாக வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இன்வெஸ்ட் பண்ணும்போது எது சீப்பாக இருக்குது,
எது ஆஸ் த பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் இஸ் சீப் அண்ட் மார்க்கெட் ஹேஸ் த பொட்டன்ஷியல். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, அவர் வந்து இஸ் டாக்கிங் அபவுட் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐபின்னு சொல்லிட்டு முன்னாடி மேண்டேட்டு ஃபிசிக்கலாக கையெழுத்து வாங்கிட்டு இருந்தது. இப்போ மேண்டேட் வந்து 10 மினிட்ஸில் வந்து மேண்டேட் செட் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம ஆளுங்களுக்கு வந்து அந்த ரெகுலராக வந்து எடுத்து போடணுன்னா பண்ண முடியாது. இப்போ ஒரு ஹவுசிங் லோனே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஓகே நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 50,000 போடணுன்னா ஓகே 50,000 தான் என்னுடைய சம்பளம், அது உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத பழகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது எஸ்ஐபிங்கிறது இட்ஸ் அ ஃபோர்ஸ்டு டிசிப்ளின். அவர் சொன்னார் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ஃபோர்ஸ்டு டிசிப்ளின் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தேர்ட் வந்து இதில் பண்ணும்போது என்னென்னா அந்த எமோஷன் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நான் ஒன்று மணி பார்த்தேன், ஐ ஹவ் சீன் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். அதில் வந்து ஒன்று எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஆர் ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது கொஞ்சம் மணி வந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி இஃப் யூ வாண்ட் டு பில்ட் நெக்ஸ்ட்டு 3-5 இயர்ஸில் வந்து ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணணுன்னா ஸ்டாக் மார்க்கெட் எஸ்பெஷலி த மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த குட் என்ட்ரி பாயிண்ட். அதுதான் என்னுடைய வியூ. ஓகே சார். சார் எனக்கு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பிரதர்கிட்ட கேட்குறப்போ சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் கோல்டும் வாங்கிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பட் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் சொன்னீங்க 100% எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. அதோட காரணம் என்ன சார்? இல்லைங்க, அதாவது ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா, சி த பாயிண்ட் இஸ் ஐ எம் நான் எமோஷ்னல். ஓகே, புரியுதுங்களா? எனக்கு எமோஷ்னல்லாம், அதாவது கூடுமான வரையும் எமோஷன் இல்லாமல் இருக்கணும். என்னை பொறுத்தவரை மணின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மணி? இந்த மணி இன்வெஸ்ட் பண்ணால் அதில் என்ன ரிட்டர்ன், அதுதான் வந்து இருக்கணுமே வழி. அது ஐயோ தங்கமாக வச்சுருந்தா இதாக இருக்கும் அதுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது எனக்கு என்ன டவுட் இருக்குதுன்னா, இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல 2 வருஷத்தில் வந்து கோல்டு வந்து டக்குன்னு ஒரு சர்ஜ் ஆச்சு, எமோஷ்னலாக இருக்கவங்கலாம் வித்தானான்னு கேட்டால் விற்கல, எல்லாம் அவன் கூட தான் வச்சுருந்தான். இப்போ நீங்கள் எமோஷ்னலாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக தானே இருந்திருக்கும் எது கோல்டு? இல்லை, கோல்டு வந்து இப்போ இந்த அதாவது இல்லை இந்த பீரியட் இல்லை இந்த பீரியடில் கோல்டு வந்து, ஸோ ஐ எம் ட்ராக்கிங் த மார்க்கெட் ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ். ஐ எம் ட்ராக்கிங் கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு, மார்க்கெட்டு. நான் 20 இயர்ஸ் நானே இருக்கேன். நான் ட்ராக் பண்ணுறது லாஸ்ட் 40 வருஷமா. எந்த ஒரு பீரியட்லையும் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் இவ்வளோ, அதாவது 1.5 வருஷத்தில் இந்த மாதிரியான இது வந்து கோல்டில் வரல, புரியுதா? ஸோ அந்த மாதிரி இவ்வளோ நாளாக வராமல் டக்குன்னு வந்தது இல்லையா? அப்போ எப்படி வந்து நான் திடீர்னு வந்து அதில் போய் கோல்டுக்குன்னு அதை போய் எங்கே மூவ் பண்ண முடியும், புரியுதுங்களா? சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக போகுது இந்த ஃபினான்ஷியல் இயர். ஸோ நான் ஐ புட் எவ்ரி டைம் நான் போடுறேன். ஒரு 2000 லாஸ்ட் 25 வருஷமாக மார்க்கெட் வந்து எய்தர் யூ டேக் அ கேலண்டர் இயர் ஆர் அ ஃபினான்ஷியல் இயர், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஜனவரி டு டிசம்பர், ஏப்ரல் டு மார்ச் 31. இது எடுத்துட்டிங்க அப்படின்னதுன்னா லாஸ்ட் 25 வருஷத்தில் சென்செக்ஸ் வந்து பார்த்தோன்னா 18 வருஷம் அல்லது 19 வருஷத்தில் மார்க்கெட் பாசிட்டிவ். நீங்கள் அந்த ஜனவரியில் போட்டு டிசம்பரில் எடுத்தாலும் சரி, ஏப்ரலில் போட்டு எடுத்தாலும் சரி, 18-19 வருஷம் பாசிட்டிவ், 6 வருஷம் தான் நெகட்டிவ். அந்த 6ல் 2-3 தான் வந்து பெரிய நெகட்டிவ், பாக்கி 3 சின்ன நெகட்டிவ். ஆனால் அந்த 18-19ல் ஒரு 10 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாசிட்டிவ். ஸோ வென் ஐ ஹாவ் அ டேட்டா, இவ்வளவு வந்து த மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் அசட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் இன் த லாங் டர்ம். அப்படின்னு இருக்கும்போது என்னால் வந்து வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே வந்து நாட் ஒன்லி கோல்டு, ஐம் நாட் பெருசாக வந்து ரியல் எஸ்டேட்லாம் எனக்கு கிடையாது, ரியல் எஸ்டேட்லேயும் எனக்கு இது கிடையாது. ஸோ எனக்கு வந்து அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு வந்து இந்த கிரவுண்டு என்னுடைய கிரவுண்டு, இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து அதை பற்றி பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றி ரிலேட்டடாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் திஸ் வில் ஜென்ரேட். எனக்கு இப்போ கோல்டு ஏறினாலையோ அல்லது ரியல் எஸ்டேட் ஏறினாலே எனக்கு 1% கூட ஐயோ போட்டுருந்துருக்கலாமேன்னு ஒரு தடவை கூட எனக்கு வரவே வராது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் த அவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் இந்த விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் 2 பேருமே இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் டேக் அவே தான் இருக்கணும் ஒழிய, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நான் முழுக்க இனிமேல் மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போகிறேன், முழுக்க கோல்டு சைடு போகிறேன் அப்படி இல்லாமல், நீங்கள் சரிசமமாக எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாஸோ எதுவுமே இருக்காது. அது உங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த வீடியோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இந்த சைடு போகிறேன்னு இல்லாமல், இதில் இருக்க இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. ரொம்ப நன்றி. நன்றி.
இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இருக்க டெசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கரா நீங்க தான் இருக்கணும். எது வேணும் வேணான்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். சீக்கிரமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க, பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ணுங்க.